வாசலில் உட்காந்து அழுதுக்குருக்கு. தம்பி போச்சுரா எல்லாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. போய் பார்த்தா ஊர் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு சாவு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. நிரம்பி நிறையா பேர் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி வராமல் இருந்த நிறையா போரில் தண்ணி வர ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 350 அடி கீழே போன போர்லாம் 50 அடிக்கிட்ட தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் இது வரைக்கும் 284 குளத்தில் வேலை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு குளத்தில் கூட 1 கிராம் மண் கூட எடுத்து வெளில போனது கிடையாது. நான் அந்த வீடியோ வந்து பகிர்றேன், ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி அப்படின்ட்டு. அதில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு, நீ வந்து ஆஃப்ரிக்காலாம் போறிய, பக்கத்தில் இருக்க ஆப்பநாட்டை பார்க்கலையே அப்படின்ட்டு. அந்த ஊரில் கடந்த ஒரு 20 வருஷத்தில் 200 பேருக்கு மேலே கிட்னி ஃபெயிலியர்னால செத்துருக்காங்க. ஒரே காரணம் என்னென்னா அந்த தண்ணியை குடிச்சது. ஒரு சுற்றி வட்டி மொத்தம் ஒரு 15 கிலோமீட்டரில் ஃபுல்லாக பச்சையாக இருக்கும். அதை ஒரு இடத்துல காட்டினே எல்லாம் சொல்கிறாங்க, ராமநாதபுரத்தில் பஞ்சங்கிற ஃபுல்லாக பச்சையாக இருக்குது அப்படின்னு. வைத்தியம் அது ஃபுல்லாக சீமைக்கருவேல மரம். என்னடா இது, நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு வந்துருக்கோம், இங்கே எப்படி இருக்குது, இது 2022-23 நடக்குதா, இதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்ட்டு இருந்துச்சு. என்னை யாரும் திட்டினாலும் பரவாயில்ல, அங்கே இருக்க ஆம்பளைங்க வந்து காலத்தை தூக்கி விட்டு அடிச்சுக்கிட்டு நான் தான் பெருசுன்னு சொன்னாலும் அங்கே தண்ணிக்கு ரோட்டில் நிற்கிறதா இங்கே இருக்க பொம்பளைங்க, பெண்கள், சின்ன பிள்ளைங்க. ஒரு 3 மாதம் அலைய விட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உண்ணாவிரதம் எப்படி ஒரே இடத்துல உட்காந்து அரெஸ்ட்டு 144 அங்கே ஆன்லைனில் உண்ணாவிரதம் இருந்தோம். ஒரு இடத்துக்கோ ஒரு பேருந்து நிலையத்துக்கோ ஒரு ஏர்போர்ட்டுக்கோ பேர் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்காங்களே தவிர ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னு பேசல. ஏன்னா வந்து இப்போ இங்கே இருக்க பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனைங்க. அந்த தலைவர்கள் இப்போ உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த தண்ணி பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. நீங்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ட்ரிபியூட் கொடுக்கணும்னா நீ ஒரு 10 குளத்தை சரி பண்ணிட்டு நான் தான் பெருசுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். நீ ஒரு 10 குளத்தை சரி பண்ணிட்டு நான் அதில் போட்டி போடுங்க, ஒத்துக்கிறேன். இது எனக்கு எப்போ தோணுச்சுன்னா, எங்கேயா இருந்தாங்க இவங்கள்ட்ட நீ ஒரு மம்பட்டியை கொடுத்து அனுப்பிச்சா இங்கே 10 நாளில் இங்கே இருக்க. நான் சொன்னேன், ஒரு மூட போலீஸ்ட்ட சொல்கிறேன், ஒரு இந்த இருக்க ஒரு 50,000 பேர் இருக்காங்கல்ல, மம்பட்டி மட்டும் கொடுத்து விடு, 10 நாளில் இங்கே இருக்கிற பிரச்சனையை நான் சரி பண்ணேன். அப்படி அவங்கள ட்யூன் பண்ணணும். அங்கதான் ஒரு குறுங்காடு, நம்மாழ்வார் குறுங்காடுன்னு பேர் வச்சேன். அன்னைக்கு கரெக்டா அவர் பிறந்த நாள் நம்மாழ்வார் இருக்காரு. அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த குறுங்காடு பண்ணார். ஏத்துக்கவே முடியல, குடிக்க தண்ணி இல்லை, இதுக்கு தண்ணி இல்லை இங்க. அப்ப பாத்துக்கோங்க எப்படி இது. என்கிட்ட கேட்டவங்க வந்து குட்டி பசங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதுல எனக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து மரக்கன்று வைக்கணும், ஏரி குளங்கள் சரி பண்ணணும், வாலண்டியர்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் வர்றது நாம் தம்பிமார்கள் தான். உனக்கு ஏதோ மனசு சரியில்லையா, ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு கோயிலுக்கு அடுத்து குளங்கிற பேர் வரும். இப்போ இங்கே கோயிலை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஊரில் நிறைய பேர் பண்ணிக்கிறோம். குளத்தை பார்த்துக்கிறது யார் இருக்காங்க? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ரீதியாக உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் நிமல் ராகவன். அவரை வந்து நேரடியாக நம்ம அரசியல் சார்ந்த ஒரு உரையாடல்னு சொல்ல முடியாட்டாலும், ஆனால் இதில் வந்து மிகப்பெரிய அரசியல் கலந்துருக்கு. அவரை வந்து நம்ம இன்றைக்கி வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நான் சொன்ன மாதிரி நேரடியாக திமுக, அதிமுக, பாஜக அப்படிங்கிற அரசியல் இல்லை. ஆனால் நீர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல். அப்படி ஒரு நீர் சார்ந்த தண்ணீர் அப்படிங்கிறத முன் வச்சு நீங்கள் ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீண்ட காலமாக. எனக்கு ரொம்ப, நான் உங்களை விரும்பி உங்கள்கிட்ட உரையாடணும்னு ஆசைப்பட்டேன். சரி, நமக்கு நிமல் ராகவன் யார் அப்படிங்கிறது வந்து போயிடும். நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பேராவணி பக்கத்தில் இருக்க நாடியங்க கிராமம்னு, அது முழுக்க விவசாயம் நடக்கிற இடம். கடல்லேருந்து 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். எங்களுக்கு வந்து அங்கேருந்து தஞ்சாவூர் வந்து 70 கிலோமீட்டர், புதுக்கோட்டை 60 கிலோமீட்டர். ஈசிஆர்லேருந்து பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தான் எங்கள் வீட்டிலேருந்து ஈசிஆர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடம், முப்போகமும் விவசாயம் நடக்கிற இடம். ஆனால் பார்த்தீங்கன்னா 98-2000 அந்த டயத்துலேயே தென்னை விவசாயத்தில் வந்து இந்தியாவிலே அதிக அளவு தேங்காய் உற்பத்தி பண்ணுற இடம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இடம் தான் நம்ம இடம். ஸோ இப்போ நாங்கள்லாம் விவசாய குடும்பம் தான். இப்போ எங்கள் குடும்பத்தோட வாழ்வாதாரமே வந்து விவசாய பின்னணி தான். எங்கள் அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே முடியாமல் போயிடுச்சு, பிரெயின் டியூமர் இருந்துச்சு. நான் பிறந்து ஒரு 6-7 மாதத்துலேயே. ஸோ அதுலேருந்து எங்கள் தாத்தா, அம்மாவோட அப்பா ஒரு சிவில் இன்ஜினியர், அவரோட சப்போர்ட்டில் எங்கள் குடும்பம் இயங்கியிருந்தாலும் எங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது வந்து அந்த விவசாயத்துலேருந்து வந்த வருமானம், குறிப்பாக தென்னை வருமானம் தான்.
இப்போ எங்களுக்குன்னு சொல்கிறப்பவே அங்கே இருக்க தாத்தா அப்பாவே சிவில் இன்ஜினியரா? அம்மாவோட அப்பா. அம்மாவுடைய அப்பா. ஆமா. அவர் பேர் என்ன? குமரன், எஸ் குமரன். ஓ, ஸோ அங்கே அந்த மாதிரி எங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு அப்படின்னு நான் சொல்கிறப்பவே கிட்டத்தட்ட 80-90 மக்களோட வாழ்வாதாரமே இப்படி தான் அங்கே தென்னை விவசாயத்தை நம்பி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. பெருவாரியாக இன்னொரு விஷயம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளுமோ பார்த்ததும் இல்லை, எந்த ஒரு இயற்கை இதுவுமே நாங்கள் அனுபவிச்சதும் இல்லை. எங்களுக்கு சுனாமி வந்தப்போ கூட கடல் வந்து உள்வாங்கி தான் இருந்துச்சு தவிர பெருசாக எங்கள் பகுதியில் கடலை ஒட்டி ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருந்தாலுமே கூட பாதிப்பு இல்லை எங்களுக்கு. அதே மாதிரி புயல், வெள்ளம் அந்த மாதிரி விஷயங்களும் எதுவும் இருந்ததில்லை. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எங்கள் பகுதியில் வந்து ஒரு இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பெரிய சென்சேஷன் கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன். நெடுவாசல். ஸோ அந்த நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் போராட்டத்தில் அந்த நடத்தின முக்கியமான ஒரு 4-5 பேரில் நானும் அந்த சேவ் நெடுவாசல்ங்கிற ஹேஷ்டேக் வந்து நான் பண்ணது தான். நீங்கள் எங்கே படிச்சீங்க? நான் ஊரில் கொஞ்ச நாள் படித்தேன். அரசு பள்ளியா? இல்லை, ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். சரி. ஃபஸ்ட் மூவேந்தர்னு ஒரு ஸ்கூலு, அப்புறம் குமரப்பான்னு ஒரு ஸ்கூலு, அப்புறம் வெளியில் பட்டீரன்பட்டியில் படித்தேன். அப்புறம் காலேஜ் வந்து சென்னை. ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் எங்கே படிச்சீங்க அந்த பள்ளிக்கூடத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம ஸ்கூல் நம்ம கல்லூரி மாணவர் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி தான். ஸோ எதனாலேன்னு இப்போ இந்த நெடுவாசல் போராட்டம் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து எங்கள் ஊருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது புரிய வச்சு. ஸோ அதில் தான் எனக்கு நிறையா விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிது. ஊரில் இருக்க ஆட்களும் பெரிய கனெக்ட் ஆனது எனக்கு அப்படி தான். எனக்கு பெருசாக வந்து எங்கள் அப்பாவுக்கு முடியாமல் போனதுனால சின்ன வயசுலேயே பெருசாக வெளியில் கனெக்டோ சொந்த பந்தம் இதோ பெரிய இதோ கிடையாது. அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒதுங்கிங்கிறத தாண்டி அப்படி தான் நேச்சர் அப்படி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெடுவாசல் போராட்டம் தான் இறங்கி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது இருந்துச்சு. நான் அப்போ துபாயில் இருந்தேன். நான் அங்கேருந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே இது பண்ணுவேன். இதை அடுத்தடுத்த உலக அளவுக்கு கொண்டு போகிறதுல அந்த போராட்டம் பண்ண வைக்கிறது நிறையா வெளியில் இருக்க மக்களை சேர்த்ததில் நான் தான் இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் இங்கே படித்து முடிச்சுட்டு வேலைக்கு? நான் ஃபஸ்ட்டு புனேயில் வேலை பார்த்தேன், அப்புறம் துபாயில் வேலை பார்த்தேன். என்ன முடிச்சிங்க? நான் இன்ஜினியரிங் ஈசி முடித்தேன். சரி. ஸோ அப்புறம் வேலை பார்த்து சார்ந்த பணிக்கு போயிட்டீங்க வெளிநாட்டுக்கு? ஆமாம், வேலை பொதுவாக உங்கள் ஊர் பகுதியில் இருந்து அதிகமாக வெளிநாட்டுக்கு ஆட்கள். ஏன்னா எங்கள் ஊர்லலாம் எப்படின்னா ஒரு 20 வயசு 21 வயசில் படிப்பு முடிக்கணும், 23-24 வயசில் வெளிநாட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வீடு இருக்கோ இல்லையோ இன்னொரு பெரிய வீடு கட்டணும், 26-27 வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு காரோட இதானா தான் வந்து மதிப்பாங்க. அதுதான் ஒரு லேபிள், அப்படி தான் இருக்கும் அமைப்பு, வாழ்க்கை அமைப்பே அப்படி தான். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கும் இதாக இருந்துச்சு. நான் பார்த்துட்டு இருக்கப்போ தான் அந்த நெடுவாசல் போராட்டம் எனக்கு அதில் வந்து நிறையா அந்த டயஸ்போரா மக்கள் கனெக்ட் ஆனாங்க. உலகத் தமிழர்கள், வேறு உலக தமிழ் சங்கங்கள் அவங்களாம். ஏன்னா அது வந்து சமீபத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டது, பெரிய அளவில் கவனம் ஈர்க்கப்பட்டது. ஆமாம், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 நாளுக்கு மேலே போராட்டம் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இதாச்சு. அந்த இதுவும் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து அது பெரிய அளவில் போகலை, அப்படி மெல்ல மெல்ல வந்து பேசு பொருளாக மாறணும். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்தில் வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாலண்டியர்ஸு, அந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா வெளியிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்ட்டு ஒரு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்கே என்ன பண்ணோம், அது அதிமுக ஆட்சியில். ஆமாம். அப்புறம் வந்து அங்கே என்ன பண்ணோம், இங்கே நெடுவாசல் போராட்ட கிளம்புனே ஒரு இடம் சூஸ் பண்ணியாச்சு. ஒரு கோயில் ஒன்று இருக்கும், அந்த கோயில் பக்கத்தில் ஒரு குளத்துக்கரை, அங்கே ஒரு திடல் மாதிரி இருக்கும், அந்த ஆலமரத்தடி இதெல்லாம் இருக்கும். அங்கே தான் டெய்லி ஏதாச்சும் ஒரு போராட்டம், வித்தியாசமாக போராட்டம். ஒரு நாள் இந்த பட்டினி போராட்டம், வாயை கட்டிக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு 207 நாள் கிட்ட நடந்துச்சு. அப்போ நீங்கள் வெளிநாட்டில் தான் இருக்கீங்க? அங்கே தான் இருக்கேன். அங்கேருந்து ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் அந்த கோர் மெம்பர்ஸில் நானும் ஒரு ஆள். ஸோ என்னோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்டேஷன், சோஷியல் மீடியாவில் இதை பேச வைக்கிறது, வெளியில் இருக்க ஆட்களோட சப்போர்ட் கொண்டு வருது. ப்ளஸ் இதை தாண்டி வந்து இந்த ஃப்ராக்கிங் பற்றி கொஞ்சம் விஷயங்கள், இது மாதிரி வேறு எங்கெங்கே நடந்திருக்கு, எங்கெங்கே பேன் ஆகிருக்கு. அப்புறம் வந்து அந்த மினிஸ்டர்ஸோட கனெக்ட், தர்மேந்திர பிரதான் மினிஸ்டர் தான் இப்போ பெட்ரோலியம் மினிஸ்டர் இருக்காரு. ஸோ அவரோட கனெக்ட் வாங்குறதுக்கு இதெல்லாம் எனக்கு அந்த யூஎஸ்லேருந்து ஒரு டீம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களோட இதில் இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட்டு. ஸோ நான் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். 2018 அக்டோபர் மாதம் நான் இங்கே லீவுக்காக வரேன். எதுக்கு வர்றேன் அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய கனவு என்னென்னா, எங்கள் அப்பாவோட பிறந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மெனக்கெடலுக்காண்டி நான் வர்றேன். வந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நியூஸ் வருது, கஜா புயல் அப்படின்னு ஒரு புயல் வரப்போகுது, அது பெரிய பாதிப்பு கொடுக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் ஊரில் இந்த மாதிரி புயலோ மழையோ எந்த பாதிப்புமே கொடுத்ததில்லை, யாருமே பெருசாக அதை நம்பவும் இல்லை. பட் எனக்கு ஆனால் வெளியில் இருக்க நிறைய ஆட்கள் வார்னிங் கொடுத்தாங்க, இந்த மாதிரி இந்த புயல் பெரிய பாதிப்பு பார்த்துக்கடா அப்படிங்கிறப்ப எனக்கு ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவாக இருந்துச்சு. நான் ஒரு நிறைய இடத்துல போய் சுற்றி பார்க்குறேன், எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. கடல்லாம் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது, இந்த புயலுக்கு முன்னே அமைதிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்,
ஒரு வாரம் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்துட்டேன். ஸோ எங்கள் ஊரில் நிறைய பேர்கிட்ட போய் பேசினேன், சொன்னேன், யாருமே பெருசாக எடுத்துக்கல. நமக்கெல்லாம் எங்கடா போய் போகுது. அப்போ வந்து எங்கள் பழைய வீடு பெரியப்பா வீட்டில் வந்து இந்த ஆற்றுக்கரையில் இருக்கிறவங்கலாம் கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சேன். அவங்களாம் வந்து அவ்வளோ திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில். நீங்கள் அந்த இதுக்குள்ள போயிட்டீங்க, அதெல்லாம் வந்து முயற்சிகளே போயிட்டீங்க. வந்து அந்த பால் பவுடர்லேருந்து மெழுகுவத்திலேருந்து அதெல்லாம் வாங்கி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். யாரா பைத்தியங்கிற மாதிரி பண்ணிக்கிருக்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்போ வந்து அன்றைக்கி நைட்டு ஃபேஸ்புக்கில் நான் இப்போ அந்த பதிவு கஜா புயல் மீட்பு குழு அப்படின்னு போட்டு ஒரு 3 பேரோட நம்பர் போட்டேன். என் நம்பரு, விக்கின்னு ஒரு தம்பி ஒருத்தன், அபின்னு ஒரு தம்பி ஒருத்தன், இவங்க 2 பேரோட நம்பரும் போடுறேன். அதில் வந்து எல்லாருமே சிரிச்சு வைக்கிறாங்க. யாரா என் பைத்தியமாக புயலே இல்லை மீட்பு குழுன்னு ஒன்று போடுறான் அப்படின்னு. அப்போது எங்கள் ரிலேட்டிவ் ஒரு மாமா ஒருத்தர், இல்லை எதனால் உங்களுக்கு அந்த ஒரு முன்னுணர்தல் வந்தது? எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க. அதை சொன்னவங்களாம் யார்? அவங்க அந்த வெளியில் அந்த நெடுவாசல் போராட்டத்தப்ப கனெக்ட் ஆன அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், அந்த இது சார்ந்த விஷயம் இது தெரிஞ்சவங்க, ஓரளவு இது சொல்கிறவங்க, வானிலை சார்ந்தவங்க. அதில் எங்கள் மாமா ஒருத்தர் வந்து கமெண்ட் போடுறாரு, காற்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ நான் சொன்னேன், இப்போ நீங்கள் போய் இப்போ கதவை திறங்க காற்று வரும், காலையில் கதவும் சேர்ந்து வரும்னு போட்டு அதில் வந்து நிறைய பேர் சிரிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அதை இது பண்ணி சொல்கிறீங்க. அதில் வந்து எல்லாமே கஜா புயல் காஜா புயல் ஆனது, கஜா புயல் காலாவதி ஆனதுன்னு இன்னமும் இருக்கும் அந்த கமெண்ட்ஸு. அது போடுறாங்க. நான் வந்து நாங்கள் எங்கள் பழைய அந்த கடுப்பில் தான் சொல்கிறீங்க உங்களுக்கு. ஆமாம், சீரியஸாக பிரச்சனை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என் கூட இருக்க பசங்களே வந்து கிண்டல் பண்ணுறாங்க, சின்ன பல்லு அண்ணே நீ யானே இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. அப்போ எங்கள் பழைய வீட்டுக்கு முன்னாடி கேட்டு கொட்டாயிருக்கும், அங்கே உட்காந்துருக்கோம். ஒரு 11:30-12 மணிக்கெல்லாம் எந்த அறிகுறியுமே இல்லை, அமைதியாக இருக்குது. திடீர்னு ஒரு லைட்டாக ஒரு காற்று மாதிரி அடிக்குது, சாரல் அடிக்குது. அப்போ நான் சொன்னேன், மழை வர போதுரா, வீட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்னு. எங்கள் பழைய வீட்டிலேருந்து பின்னாடி இருக்குது எங்கள் வீடு, அங்கே வந்துட்டோம். அப்போ வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே வரப்போ 12:30 மணி இருக்கும். பயங்கரமாக காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு, மழையும் பெய்யுது. எங்கள் பழைய வீடு வந்து ஷெட்டு வீடு. ஸோ அந்த வீடு இன்னொரு வீடு கூரையாக இருக்கும். தண்ணி உள்ளே பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது, செவத்துலலாம் அடிக்குது, காற்று அடிக்குது, கதவை திறக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிக்குது. இது மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அப்படியே உட்கார்ந்தே தான் இருந்தோம். எங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலே அதிக அளவு தேங்காய் உற்பத்தி பண்ணுற இடம். அப்போ தென்னை மரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் பெரியப்பா வீடு வந்து ஒரு 400-500 மீட்டரில் இருக்கும். அந்த வீடு நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, வெறும் தென்னை மரமாக தான் இருக்கும். சரி சரி. ஸோ புயல் அடிக்குது, ஒரு 6:30 வீடை சுற்றி எப்போவுமே தென்னை மரம் சுற்றி, எல்லார் வீட்டுக்கு முன்னாடியுமே அப்படி தான், தோப்புக்குள்ளே தான் நம்ம வீடு இருக்கும். சரி சரி. ஸோ அந்த மாதிரி தான். புயல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது, வெளிச்சமும் வருது. காலையில் வந்து கதவை திறந்துட்டு நானும் அந்த அபின்னு என் தம்பி ஒருத்தன் 2 பேரும் வெளியில் வரோம். எங்கள் பெரியப்பா வீடு தெரியுது. அவ்வளோ எல்லா மரமும் விழுந்துருச்சு. எந்த மரமெல்லாம் காய்ப்பு வெயிட் இருந்துச்சோ எல்லா மரமும் விழுந்துருச்சு. அதுவும் விழுந்ததுன்னா எப்படின்னா, அந்த குருத்தை வந்து இப்படி ஃபஸ்ட்டு இப்படி சுற்றி இருக்கு காற்று, அடுத்து இப்படி சுற்றி இருக்கு, சுக்குநூறாக முறிச்சிருச்சு. முறிச்சதும் தண்ணி வேற கிடக்கு, இந்த போஸ்ட் மரத்துலேருந்து ஒயர்லேருந்து எல்லாம் கிடக்கு. ஏன்னா அது அப்படிங்கிறதும் அவன் அப்படியே நிற்கிறான். சரி வாடா போவோம் அப்படின்ட்டு அப்படியே எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போகிறோம். எங்கள் பெரியம்மா வாசலில் உட்காந்து அழுதுக்குருக்கு, தம்பி போச்சுரா எல்லாம் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இங்கே பாருங்க, எனக்கு சொல்லும்போது எனக்கே வந்து இதாக என்னடா இது அப்படின்ட்டு போய் பார்த்தா ஊர் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு சாவு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த என் கூட அபின்னு நமக்கு வந்து தென்னை வந்து பிள்ளை, தென்னம்பிள்ளைன்னு தானே சொல்லுவோம் நம்ம. ஸோ வந்து அப்படியே நடந்து சுற்றி, இப்போ யூஸ்வலாக எங்கள் வீட்டிலேருந்து இந்த அபிங்கிற வீட்டுக்கு இப்படி போனோன்னா ஒரு 7-8 நிமிஷத்தில் நடந்து போயிடுறோம். அன்றைக்கி நாங்கள் போகிறதுக்கே 40-50 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோ மரம் இதெல்லாம் தாண்டி அவன் வீட்டுக்கிட்ட போகிறான். அவன் வீட்டு மேலே ஒரு சின்ன மாடி வீடு, ஒரு மரம் முழு மரம் அப்படியே கிடக்கு. இந்த மாதிரி இப்படி இருந்ததும் ஒன்றுமே புரியலை. நியூஸில் பார்த்தா நாகப்பட்டினம் அந்த சைடு தான் பேசுகிறாங்களே தவிர டெல்டாவில் இங்கே நடந்ததெல்லாம் எதுவுமே பேசலை. அப்புறம் நிறையா மீடியாவுக்கு ரீச் பண்ணோம், இது பண்ணோம். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டிவியில் எடுத்து போட்டிருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நான் ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் என்ன ஃபஸ்ட்டு நெடுவாசலுக்கு அப்புறம் நானே இது யூஸ்வலாக எனக்கு இந்த மாதிரி இது கிடையாது. எனக்கு இப்போவுமே இந்த ஸ்டேஜ் ஃபியரு, நான் பேசுகிறப்பே உங்களுக்கு தெரியும், தெளிவாக பேச்சுவோடு இந்த மாதிரி இருக்காது. வேறு வழியெல்லாம் நம்ம தான் இது பண்ணி ஆகணுங்கிறப்ப நான் ஒரு பதிவு போடுறேன், இந்த மாதிரி இங்கே பெரிய பாதிப்பு இருக்குது, நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படிங்கிறப்ப பவுன்ஸ் பேக் டெல்டா அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போடுறோம். பவுன்ஸ் பேக் டெல்டானா, டெல்டா நம்ம காவிரி டெல்டா, பவுன்ஸ் பேக் டெல்டானா பழையபடிக்கு வரணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இங்கே உதவி தேவை, ரீச் பண்ணுங்கன்ட்டு 2-3 நம்பர் கொடுக்குறோம். சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. எனக்கு கொஞ்சம் வெளியில் கனெக்ட்டுங்கிறதுனால நிறையா சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த சூரியன் எஃப்எம், ஜிவி பிரகாஷ் இந்த மாதிரி இதுலேருந்து வராங்க. அப்புறம் இந்த ஏஆர் ரஹ்மான் ஃபவுண்டேஷன் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் ஊருக்கே வர ஆரம்பிச்சாங்க, எங்கள் வீட்டில் வந்து பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் நிறைய சப்போர்ட். நிறைய அங்கேருந்து நிறைய புகைப்படங்கள் இப்போ வெளியே வந்தது. எல்லாமே வந்து இந்த ஒரு வீட்டில் இருந்து கூட நிவாரணப் பொருட்கள் வந்த வீட்டிலேருந்து இளநீ போட்டு விட்டாங்கன்னு வந்து அது எங்கள் வீட்டில் தான் பண்ணது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு புகைப்படம் ஏதோ ஒன்று மாடு ஒரு அம்மா இறந்த. ஆமாம், கழுத்து மேலே கடை. ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோடு சரி பண்ணுறது, வீட்டுக்கு தண்ணி கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 5-6 நாள் இதே மாதிரியே போயிட்டே இருக்கிறப்ப நிறையா ஒரு நெகட்டிவான பேச்சும் வருது. இப்போ நாங்களாம் முன்னாடி என்ன நினச்சி வச்சுருந்தோம்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஒரு 40 வயசுக்கு மேலே ஊருக்கு வந்துடணும், இயற்கை விவசாயம் மாதிரி பார்த்துக்கிட்டு. என்னோட பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஓடந்துறை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்போ இருந்த புரிதல், ஓடந்துறை மாதிரி நம்ம ஊரை ஒரு மாடல் கிராமமாக மாற்றிட்டு இங்கே ஊருக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்த ஒரு 4-5 பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஊர் தான் எல்லாமே போச்சே, இனிமேல் என்ன பண்ணுறது, நம்ம இந்த சென்னையிலையோ கோயம்புத்தூரில் பெங்களூர்லேயே செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறப்ப எல்லாருமே இதே மாதிரி சொல்கிறப்போ எனக்கு இதே விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பிறந்து எங்கள் அப்பாவுக்கு பிரெயின் டியூமர் வந்ததுனால நாங்கள் பொழைச்சது எங்கள் தாத்தாவோட சப்போர்ட் இருந்தாலும் முழுக்க அந்த இடம், அந்த வீடு, அந்த மண், அந்த நமக்கு வந்து இப்போ இது எல்லாருமே இப்போ மாதிரி பிரச்சனை இருக்குது, போகணும் அப்படிங்கிறப்போ நமக்கும் அந்த பண்ண மாதிரி ஒரு தாட்ஸை திணிக்கிறாங்களே அப்படிங்கிறப்ப எனக்கு அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு நன்றி கட்டத்தான மாதிரி தோணுச்சு. நான் என்ன பண்ணேன், நம்ம எல்லாம் விட்டுட்டு எஸ்கேப். எனக்கு வந்து இவ்வளோ நாள் நமக்கு இந்த இடம் தான், மண்ணு தான் நமக்கு பண்ணுச்சு. இப்போ இந்த மண் பிரச்சனையில் இருக்கிறப்ப நான் ஒரு எமோஷனலாக தான் டிசிஷன் எடுத்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் ரிசைன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போகல வேலை பார்க்க ஆரம்பித்தேன். வேலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அடுத்த ஊருன்னு போய் கிட்டத்தட்ட ஒரு 90 கிராமம் அந்த டைமில் தத்தெடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், நான் கூட அப்போ அந்த சமயத்தில் நிறைய எழுதுனேன், நிறைய நண்பர்கள். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, இந்த வாலண்டியர்ஸு, அந்த மற்ற வெளியூர் ஆட்களோட சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சிருக்க முடியாது. அவ்வளோ பேர் முகம் தெரிஞ்ச முகம் தெரியாத யாரோ எல்லாமே வந்து பண்ணாங்க, யார் நம்பரெல்லாம் போட்டுவிட்டேன். ஆமாம், அதில் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஒரு இது கூட வந்துச்சு, சென்னைனா மட்டும் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இதுக்கு பண்ண அந்த வகையில் நமக்கு அந்த சமூக வலைதளங்கள் வந்து பெரிய பங்களிப்பு. அந்த மாதிரி சத்தியமாக அப்படிலாம் இல்லை, அவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிது. நான் சாட்சி அதுக்கு. எங்கே இருக்கோ இந்த ஒரு ARM1 ஃபவுண்டேஷன்லேருந்து மறுநாள் ஒரு 1000 அந்த, ஏன்னா அப்போ பெரிய தேவையாக இருந்தது தார்பாய், சோலார் லேம்ப்பு, அந்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப எனக்கு வந்து திடீர்னு ஒரு யோசனை வருது. இது 3 மாதம் ஆயிடுச்சு, இதே டெய்லி தான் ஓடிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் கூட சாப்பாடு போட்டெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வாங்குறதுக்கு சங்கடமா இருந்தது. ஆமாம், இந்த உழைக்கிற சோறு போட்டவங்களே பிச்சை எடுக்க வச்சுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கெல்லாம் கரண்ட் வர 3 மாதம் ஆச்சு. எங்கள் வீட்டுக்கு கரண்ட் வர 3 மாதம் ஆச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வந்து எப்படின்னா, இப்போ எங்கள் ஊரில் வந்து 1000 தேங்காய் வெட்டுறவங்களும் இருக்காங்க, 100 தேங்காய் வெட்டுறவங்களும் இருக்காங்க, 1,00,000 தேங்காய் வெட்டுறவங்களும் இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் ரோட்டில் உட்கார வச்சிச்சு. எல்லாருக்குமே பெரிய இழப்பாயிடுச்சு. இதில் இன்னொரு பெரிய என்னென்னா, கஜா புயலுக்கு முன்னாடி இந்தியாவிலே அதிகம் தேங்காய் உற்பத்தி பண்ணுற இடமா இருந்த இடத்துல எக்ஸாம்பிள் ஒரு 1 கோடி தேங்காய் வருதுன்னு வச்சுக்கோங்க வாரத்தில். அப்போ வந்து தேங்காயோட ரேட்டு 12 ரூபா 13 ரூபா நம்ம அந்த ரேட்டில் இருந்துச்சு. ஏறிட்டுக்கும் புயலும் அடிக்குது, தென்னை மரம்லாம் விழுந்துருச்சு, எத்தனையோ கோடி மரங்கள் விழுந்துருச்சு. முடிச்சதுக்கப்புறம் தேங்காயோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. மரம் விழுந்தா குறையும்ல. இப்போ 1 கோடி தேங்காய் இருந்த இடத்துல 1,00,000 தேங்காய் மாறினப்ப என்ன ஆகணும், ரேட் ஏறணும்ல. 8 ரூபாய்க்கு கேட்டாங்க. என்னன்னு பார்த்தா தேங்காய்க்கு விலை நிர்ணயம் பண்ணுற இடம் அங்கேயே இல்லை, இன்னொரு மாநிலத்தில் இருக்கு. அப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஏன்னா இந்தியாவிலே அதிக தேங்காய் உற்பத்தி பண்ணுற இடத்துல அதுக்கான விலை நிர்ணயம் பண்ண முடியலை அப்படிங்கிறப்போ இங்கே இருக்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதை தாண்டி இன்னொரு செய்தி வருது என்னென்னா, 2016-17 அந்த காலகட்டத்தில் 100 TMCக்கு மேலே தண்ணி வந்து கடைமடை பகுதியில் கடலில் வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு அப்போ டிஎம்சினா என்னன்னே தெரியாது. அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டதில் பார்த்தா இப்போ சென்னைக்கு தேவைப்படுற 10 வருஷம் 15 வருஷம் தண்ணி அது. ஸோ அது எதுவுமே நம்ம டிவியில் பார்க்குறது கிடையாது. நம்ம டிவியில் பார்க்குறது எல்லாமே என்னென்னா, இந்த மாநிலத்துக்கும் இந்த மாநிலத்துக்கும் சண்டை, இந்த விவசாயிகள் இங்கே தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க, இதில் பகிர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அப்படிங்கிறப்ப இந்த தண்ணி என்ன ஆகுங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. அது ஏன்னு பார்க்குறப்ப தான் புரிஞ்சுது, இங்கே இருக்க நீர்நிலைகள் சரியில்லை. இப்போ எங்களை காவிரி டெல்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்களுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் தண்ணி வந்து கல்லணை கால்வாயிலேருந்து வர தண்ணி தான். மேட்டூர்லேருந்து வர தண்ணி கல்லணையில் பிரிச்சுட்டு கல்லணை கால்வாயின்னு ஒன்று ஒரு 135 கிலோமீட்டர். அந்த கல்லணை கால்வாய்க்கும் ஒரு ஏரி குளத்துக்கும் நடுவில் ஒரு வாய்க்கால் இருக்கும்.
இப்போ என்னென்னா ஒன்று இந்த வாய்க்கால் தூர்வாரப்படாமல் மெயின்டைன் பண்ணாமல் இந்த தண்ணி இங்கே வராது. அப்படி இல்லைன்னா ஏரி குளம் சீரமைக்கப்படாமல் ஃபுல்லாக தண்ணியும் கடலுக்கு போயிட்டு கடலுக்கு வந்து தண்ணி போகணும். அப்போ தான் அந்த கடலோட ஈக்குவல்பிரியம் கரெக்டாக இருக்கும். சில பேர் வந்து விவரம் தெரியாமல் வந்து எல்லா தண்ணியுமே வீணாக கடலுக்குள்ளே போகுதுன்னு நல்ல தண்ணி உப்பு தண்ணியில் போய் கலந்தாதான் அந்த ஈக்குவல்பிரியமே கரெக்டாக இருக்கும். அந்த கடல் வாழ் உயிரினங்கள் அந்த அலையத்தி காடுலேருந்து எல்லாமே அப்போ தான் நிற்கும். ஆனால் எல்லா தண்ணியும் போகக்கூடாது இல்லை. அது ஏன்னு பார்க்குறப்போ இங்கே அப்படி இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணோம், அந்த கஜா புயல் டைமில் நிறையா பேர் கனெக்ட் ஆனவங்க ப்ளஸ் எங்கள் ஊரில் இருக்க கொஞ்சம் முக்கியப்பட்ட ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குளத்தை எடுத்து நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு பேராவூரணி பெரிய குளம், அதுதான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ண முதல் ப்ராஜெக்ட். அது வந்து 564 ஏக்கர். அது வந்து ரொம்ப பெரிய போராட்டமாக பிச்சை எடுத்து எல்லா பேரும் வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி அந்த வேலைகள் சரி பண்ணி முடித்தோம். அப்போ ஒரு டீமில் இருந்தேன், நானும் அந்த டீமில் தான் இருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை இதுக்கு நமக்கு வந்து இந்த இதை சரி பண்ணணுங்கிற எண்ணம் இந்த இதுக்கு அப்புறம் தான் வரும். இந்த இதெல்லாம் வர்றப்போ ஒரு விஷயமா வர்றப்ப இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு தென்னை மரத்துலேருந்து வருமானம் எடுக்கணும்னா 4-5 வருஷம் ஆகும், குறைஞ்சது 5 வருஷம் ஆகும். இப்போ ஏன் தென்னை விவசாயத்துக்கு போனோம் அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப எங்களுக்கு நெல்களஞ்சியமாக இருந்த இடம் தென்னை விவசாயத்துக்கு மாறினதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, தேங்காயில் வந்து வருமானம் ஜாஸ்தி, மெயின்டெனன்ஸ் இல்லை, பெருசாக தண்ணி தேவைப்படாது. நீ அதை உரம் வைக்கல, பாதுகாக்கல, ஒன் டைம் மழை பெய்கிற தண்ணியே போதும். நீ பாட்டுக்கு 45 to 50 நாளுக்கு ஒரு வாட்டி தேங்காய் விட்டுட்டே இருக்கலாம். ஆனால் நெல் அப்படி கிடையாது. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தேவை, லேபர் தேவை, தண்ணி தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இருந்த நெல் விவசாயம் நடந்த முக்கால்வாசி இடத்த தென்னை விவசாயத்துக்கு மாறிட்டாங்க. இப்போது தென்னை மரம் உளுந்ததுக்கப்புறம் மறுபடியும் தென்னை விவசாயத்துக்குள்ளே போயிட்டு பண்ணணும்னா 5-6 வருஷம் தாக்கு பிடிக்கணும். 5-6 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு இங்கே எல்லாருக்கும் வழி இல்லை. இப்போ பெரு விவசாயிகள் காசு வச்சுருக்கவங்க, வேறு பேக்கப் வச்சுருக்கவங்களுக்கு ஓகே, தென்னையை மட்டுமே நம்பி இருந்தவங்களுக்கு வழி இல்லைல்ல. இவங்க மறுபடியும் இந்த 3 மாதம் பயிருக்கும், 4 மாதம் பயிருக்கும், 6 மாதம் பயிருக்கும் வரணும். அதுக்கு எங்களுக்கு பெருசு தேவைப்பட்டது வந்து தண்ணி. ஸோ எங்களுக்கு இத்தனைக்கும் காவிரியில் தண்ணி கரெக்டாக வருது, மழையும் ஓரளவு ஆனுவல் ரெயின்ஃபாலோட ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு இங்கே தண்ணி பிரச்சனைங்கிற இருந்தது காரணம் இந்த ஏரி குளங்கள் சரியா இல்லை. ஸோ அடிப்படையில் நம்மகிட்ட தண்ணி இல்லை அப்படிங்கிற தண்ணி இல்லை வந்து புரிய வைக்கிறது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பராமரிப்பு இல்லாததான். அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஏரியை வந்து மீட்டெடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கு நீங்கள் வந்து அதை மீட்டெடுக்கணும்னு நினைக்கும் போது அரசு தரப்பானுங்களா? எல்லாருக்குமே பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். ஸோ அது பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அரசு நியாயப்படி இந்த வேலைகளை அரசு செய்யணும், அதுக்குன்னு துறைகள் இருக்குது. ஆமாம், அவர்கள் செய்யலை. நீங்கள் அதை அணுகும் போது எப்படி? இல்லை, நாங்கள் அணுகுனதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ பேராவூரணின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேராவூரணிக்கு எங்களுக்கு முதல் ப்ரியாரிட்டி அந்த குளம். இப்போ அரசாங்கத்துக்கு மற்ற ஊர்களில் இருக்க 10வது ஊரில் 11வது ஊரில் ஒரு குளம் தான். பட் அவங்க பண்ணிட்டு வருவாங்க, அவங்க வரைக்கும் வெயிட் பண்ண முடியலை. இப்போ எங்களுக்கு இது புரிய வச்சதுக்கு ஒன்று என்னென்னா, இந்த நெடுவாசல் போராட்டங்கள் மாதிரி ஒரு டீமு, அப்புறம் எங்கள் ஊரில் ஏற்கனவே இந்த கொத்தமங்கலம்னு ஒரு ஊரில் வந்து ஒரு அமைப்பு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் களத்தூர்னு ஒரு ஊரில் அங்கே உயிர்த்திரின்னு ஒரு டீம் வந்து அவங்க ஊரில் ஒரு குளம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட ஆலோசனை, இதை தாண்டி வந்து கஜா புயல் மாதிரி ஒரு இதுவே நம்மளால் ஓரளவுக்கு இது பண்ண முடியுங்கிறப்ப இந்த குளத்தை ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து பண்ணது தான். ஒரு 107 நாள் வேலை பார்த்து அந்த குளத்தை மீட்டெடுத்தோம். அந்த குளம் ஃபுல்லாக சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமிச்சிருந்துச்சு. ப்ளஸ் அடுத்து வந்து பெருசாக தூர்வாரப்படலை. அப்புறம் அதை தூர்வாரி கரைகள் அமைச்சு, குறுங்காடுகள் அமைச்சு, ஏரிக்கு வர்ற வரத்து வரிகள்லாம் சரி பண்ணி தண்ணி கொண்டு வந்தோம். அந்த ஏரியும் நிரம்பி நிறையா பேர் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி வராமல் இருந்த நிறையா போரில் தண்ணி வர ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 350 அடி கீழே போன போர்லாம் 50 அடிக்கிட்ட தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அப்புறம் நிறைய இடத்துலேருந்து நம்மளை ரீச் பண்ணாங்க, நிறையா பேர் அணுகுனாங்க. அப்புறம் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்தடுத்த ஊர், அடுத்தடுத்த மாவட்டம் அப்படின்னு போச்சு. அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் வேறு ஊர் வேறு இதுன்னு வந்தப்போ நான் தனியாக வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் அப்படி ஆரம்பித்தது தான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆரம்பித்து அப்புறம் புதுக்கோட்டை, அப்புறம் அடுத்தடுத்த மாவட்டம். சரி, இதெல்லாம் சரி தான். இப்போ நீங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு வருவாய் இருந்திருந்தது, அம்மாவுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும், வீடு கட்டணும் இதெல்லாம் இருந்திருக்கும். அதை எப்படி சமாளிச்சிங்க? அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆர்வக்குள்ளாரில் தான் நான் வேலையை. ஒரே பையனா? ஒரே பையன், அக்கா. ஸோ நான் என்னோடய இதில் தான் எல்லாமே இருந்துச்சு. அதுவும் நம்ம வந்து ரொம்ப பெரிய குடும்பமாக இருந்தது, வாழ்ந்து கட்ட குடும்பங்கிற டேக்லைன் வேறு. ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டாக இப்படி வந்துட்டு இருக்கப்போ நான் வேலையை விட்டு வந்துட்டேன். நான் வேலையை விட்டுன்னு வீட்லேயும் தெரியாது. ஒருத்தன் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணிட்டான், நான் ஏதோ ஒரு இதில் இருந்தப்போ உனக்கு என்னடா ஜாலியாக சுற்றிக்கிருக்க அப்படின்ட்டு. அது வீட்டில் தெரிஞ்சிச்சு. அப்புறம் வீட்டில் நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், ஏன்னா அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்ட்டு. பட் அப்பா என்ன சொன்னார்னா,
உனக்கு தெரியும், எங்களை பற்றி கவலை இல்லை, நான் பார்த்துக்குவோம், ஆனால் நீ வந்து ரெடியாக இருந்துக்க, இது சாதாரண இது கிடையாது, ஒரு நாளும் ஒரு இதாக தான் இருக்கும், நீ சரியாக இருந்துக்க, யாருமே உனக்கு பாசிட்டிவாக இருக்க மாட்டாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, ஊர் பற்றி அப்புறம் தான் புரியும், பார்த்துக்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் ஏன்னா நம்ம எங்கே போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் கடைசியில் வீட்டுக்கு போகணும், வீட்டில் இருக்கவங்க மூஞ்சி தூக்கி வச்சுட்டா நம்மளால அவ்வளோதான் நிம்மதியாக இருக்க முடியாது. எனக்கு அதனால் அப்புறம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப பெரிய, எங்கள் அப்பாவுக்கு பிரெயின் டியூமரில் 88 89 இந்த சைடு எதுவுமே இதாகாது, அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதில் இந்த சைடு எல்லாமே ஸ்லோ ஆகிடுச்சு, கண்ணு தெரியாது, காது கேட்காது, இந்த வாய் எல்லாமே பேரலைஸ்டு, ஸோ இந்த சைடு மட்டும்தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து இந்த கொஞ்சம் ரொம்ப அறிவு சார்ந்த ஆள், கபடியில் ரொம்ப பெரிய ஆள், ஸோ அந்த ஊர் சார்ந்த இதெல்லாம் தெரியும். நான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஊரில் போய் ஏறி சீரமைக்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்து இந்த ஊரில் பண்ண போகிறாங்க பயலுகள்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா, அந்த ஊரிலோட சிறப்பு என்ன, அந்த ஊரில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு அந்த மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அவர் பேர் என்ன பேர்? ராகவன். ஸோ அதுதான் என் பேர் நிமலன், அப்பாவோட பேர் ப்ளஸ் வீட்டில் கூப்பிட்ற நிமல் ராகவன்னு எல்லா இதுலேயும் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப நான் ரிசைன் பண்ணிவிட்டு ஆர்வக்குள்ளரில் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு 3 வருஷம் பிச்சை எடுக்கல, அவ்வளோதான். மற்றபடி எப்படி சொல்கிறது, வீட்டிலலாம் 1 கிராம் தங்கம் கூட இது பண்ணல, எல்லாத்தையும் வாங்கி இது பண்ணிட்டேன். வண்டி இருந்தது, இந்த வீட்டு வாசல், இது இந்த பணிகளுக்காக வீட்டு பணத்தை எல்லாம் எடுத்து போட்டு, இந்த பணிகள்னு சொல்ல முடியாது, இந்த பணிகள்னு இல்லை, நம்ம குடும்பம் எனக்கு என்னோட நம்மளுடைய சர்வைவல் இருக்குல்ல அந்த. ஏன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100-200 கிலோமீட்டர் போயிட்டு பெட்ரோல் போட்டு போகிறது, அதுலேருந்து எல்லாமே இருக்குது. அப்புறம் இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இதை தாண்டி வந்து இந்த ஊருக்குள்ளே எப்படி வரும் பேச்சுன்னா, இப்போ நம்ம ஏரிக்குளம் வேலை பார்க்குறோம், நம்ம வெளிநாட்டில் இந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம்ல, இவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருது, இல்லை வேறு ஏதோ காசு மண்ணு திருடி விற்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ இதை நமக்கு செய்ய மாட்டாங்க, நமக்கு பழகிடுச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு அந்த செய்தி போய் சேர்றப்போ அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அடுத்து இன்னொன்று என்னென்னா, நான் கரெக்டாக அந்த கல்யாணம் ஆக வேண்டிய டைமில் வேறு வந்துட்டேன். ஸோ அது ஒரு செய்தி எமோஷ்னலாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படின்னா பொண்ணு கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் ரொம்ப 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 சிரமப்பட்டேன். பட் அதுக்கப்புறம் நிறைய பேரை போய் பார்த்தேன், நிறைய பேர் கொடுத்த அட்வைஸ் ஆகட்டும், நிறைய பேர் இது பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள் ஊருக்கு செஞ்சிருங்க, அது ஒரு நியாயம் இருக்குது. மற்ற எல்லா ஊருக்கும் அப்படி செய்யணுங்கிறதுக்கான எண்ணம் வந்து இல்லை, அந்த தண்ணி பார்க்கறது தான். அந்த தண்ணி, அந்த வேலை முடிஞ்சு தண்ணி நிற்கிறப்போ அது நம்ம கொடுக்குற மகிழ்ச்சி, அது என்ன இந்தாங்க பாருங்க, என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. அது எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளை வந்து திருடம்பாங்க, நம்மளை வந்து என்னென்னமோ இழிப்பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த தண்ணி அந்த மடையை திறந்து வரும், அது வர்றப்ப எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடும். மகிழ்ச்சி, இது போதுண்டா எனக்கு அப்படின்ட்டு, நான் பேசவே தேவையில்லை, நான் கொண்டு வந்த தண்ணி பதில் சொல்லுவோம் உங்களுக்கு அப்படின்ட்டு நம்ம போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லும் போது எனக்கு. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 வருஷம் அப்படி தான். அது எங்கள் வீட்டில் தான் எப்படி சமாளித்தாங்கன்னு தெரில. அது காசு இல்லாதது, இதை தாண்டி இந்த மாதிரி செய்திகள் அவங்களுக்கு ஈஸியாக போய் சேரும்ல. அதில் நம்ம பிள்ளைங்களை பற்றி நல்ல விதமாக வந்தால் மகிழ்ச்சி, அதே வந்து இல்லாத ஒரு விஷயத்த வந்து இருக்கு. அடுத்து வந்து இங்கே வீட்டிலேயே காசு வாங்கிட்டு இவன் காசு வெளியிலேருந்து காசு வருது அப்படிங்கிற மாதிரி போய் செய்தி போகிறப்ப என்ன மாதிரி ஒரு வேலை தான் இவன் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு நாள் கூட அதுக்கான ரியாக்ஷனும் இந்த இதுவுமே இருந்தது கிடையாது. ஸோ இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த அம்மா ஒன்று சொல்லி வழக்கமாக அந்த அம்மாலாம் பயங்கர சப்போர்ட். எங்கள் அம்மா இந்த ஸ்கூல் குரூப்லாம் இருக்கும், அது இப்போவும் ஏதாவது பதிவு போட்டுக்கிட்டே இருக்கும் என்னை பற்றி எது நியூஸ் இது வந்தாலும், அதெல்லாம் பயங்கர சந்தோஷம். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு ஊர்லலாம் போயிட்டு ஏரியெல்லாம் மீட் எடுத்துருக்கோம், ஃப்ரெண்டு அம்மா கனெக்ட் பண்ணி. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் நான் வந்து இந்த மெகா ஃபவுண்டேஷன் ஒரு இது ரெஜிஸ்டர் பண்ணி நான் வந்து சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதே நேரத்தில் வேறு கம்பெனிஸ்க்கு கன்சல்டண்ட்டாகவும் ஆரம்பித்தேன். இப்போது ஒரு சில எம்என்சிஸ்க்கு நான் வந்து இஎஸ்ஜி கன்சல்டன்ட். இஎஸ்ஜினா என்விரான்மெண்ட் சஸ்டைனபிள் கோல்ஸ்னு சொல்லுவாங்க, யூஎனோட அந்த கோல்ஸில். ஸோ அவங்களுக்கு அந்த கம்பெனியில் அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட், க்ரீன் கவர், அந்த மரம் வளர்ப்பு. உங்களுடைய படித்த கல்வி வந்து இந்த இதுக்கு ஒரு உதவியாக இருந்ததா? இல்லை, நான் ஈஸி இல்லை நான் சொல்கிறேன், இந்த அணுகிறது டெக்னாலஜியாக நம்ம பயன்படுத்துறது, எனக்கு சிஎஸ்ஆருக்கு நம்ம முயற்சி பண்ணுறது, இதுக்கு நமக்கு ஒரு தொடர்பு வேணும்ல. கிராமத்து ஆளாக இருந்தால் இதெல்லாம் எப்படி அணுகிறது, யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாது இல்லை. ஸோ அந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் அவங்க எனக்கு பே பண்ண ஆரம்பித்தாங்க. நான் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் தனியாக ஒர்க்கு நடக்கிறத தாண்டி எனக்கு இண்டிவிஜுவலாக பே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த கிராஃப்ங்கிறது மாறிச்சு. அது இப்போவுமே எல்லாருக்கும் தெரியாது. இப்போவுமே இப்போ நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த மண் எடுத்து இது பண்ணுறாங்க, யாரோ காசு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கு அந்த இது எட்டவே எட்டாது.
நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா இந்த ஏரி குளம் வேலை பார்த்தவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு குளம் ஒரு இடத்துல மண் விற்றாங்கன்னா ஒரு 10 ஏக்கர் குளத்தில் லட்சக்கணக்கில் காசு பார்க்கலாம். நான் இது வரைக்கும் 284 குளத்தில் வேலை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு குளத்தில் கூட 1 கிராம் மண் கூட எடுத்து வெளில போனது கிடையாது. வியாபாரம் அங்கே தான் குறுங்காடு கிளம்புக்கும் கராமம். வியாபார ரீதியாகவோ எதுக்கோ யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது, இது பண்ணதும் கிடையாது. அந்த விஷயத்தை எப்படி கற்றுக்கிட்டீங்க? இப்போ அந்த குறுங்காடுகளை அதெல்லாம் பண்ணுறது அது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து இன்னொன்று என்னன்னா என்ன ஈர்ப்பு விதி நமக்கு அதுக்கு தாப்புல ஆள்களை அறிமுகப்படுத்தி கனெக்ட் வரும். இதை தாண்டி வந்து இப்போ ஒரு சில பேர் வந்து என்னதான் படித்தவங்க இந்த அதில் உள்ளவங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த குளத்து சம்மந்தப்பட்ட ஆட்கள் அந்த விவசாயி இருப்பாங்க, அதில் அந்த குளத்து பக்கத்தில் வாழ்கிறவங்க இருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஐடியாஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த குளத்தில் வந்து எந்த பக்கம் அதிகம் தண்ணி நிற்கும், எந்த பக்கம் வந்து அது ஃபாஸ்ட்டாக வற்றும், எங்கிட்ட இருந்து தண்ணி அதிகம் வரும், அதை சேர்ந்து வேலை பார்ப்போம். அப்புறம் வந்து நான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி மண் 1 கிராம் கூட வெளியில் போகாது. ஸோ அந்த மண் எல்லாத்தையும் உள்ளே நம்ம இது பண்ணணும். தூர்வாரினா தானே ஆழ வரும், ஆழ வந்தால் தானே தண்ணி தேக்க முடியும். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த கரையல் போடுறதை தாண்டி பெருசாக போடுறதை தாண்டி குறுங்காடுகள்னு ஒன்று ஆரம்பித்தோம். அந்த குறுங்காடுகளில் மரக்கன்றுகள் வைக்கிறது, அதில் வந்து இந்த நாட்டு மரக்கன்றுகள் வைப்போம். அதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் பெரிய பல்லுயிர் பெருக்கிறதுக்கு காரணமாகும். இதை தாண்டி என்னென்னா இயற்கையாகவே அந்த குளத்து மண்ணில் வந்து அந்த பாசி படிஞ்சு மீனெல்லாம் இருந்ததுனால நல்ல உரம் இருக்கும். அதில் நீங்கள் அதில் மரக்கன்று வைக்கிறப்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், வேகமாக. பட் நம்ம அது வைக்கிறது வந்து கரெக்டான சீசனில் மழை காலத்தை பேஸ் பண்ணி வச்சிடணும். என்ன மாதிரியான மரங்கள் அதிகமாக? எல்லாமே நாட்டு மரக்கன்று. அந்த புங்கன், வேம்பு, நாவல், பல வகை மரங்களும் வைப்போம். ஏன்னா அப்போ தான் பறவைகள் வரும். அப்புறம் நீருக்கு சம்மந்தமான மருது, அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ஒரு ஹைட்டுக்கு மேலே இருக்கும் திட்டு, ஆடு மாடி ஏறிட முடியாது. அடுத்து அதை சுற்றி தண்ணி எப்போவுமே கிடக்கும். ப்ளஸ் அந்த ரூட்டும் வந்து ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டராக தான் இது பண்ணும். ப்ளஸ் பெரிய பல்லுயிர் பெருக்கிறதுக்கு காரணியாக இருக்கும். நிறையா பறவைகள், இந்த சாங்சுரிக்கு போகிற பறவைகள், ஃப்ளெமிங்கோஸ் மாதிரி நிறைய இதெல்லாம் அங்கே வரும். ஸோ அது ஒரு காரணம். ப்ளஸ் அழகாகவும் இருக்கும். அந்த மாதிரி குறுங்காடுகள் வச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம அந்த மண் சார்ந்த விஷயங்கள் பேசும்போது அது வெறுமனே சாதாரண மண் கிடையாது, பெரும் பல பெட்டிகளை கொடுக்கக்கூடிய இது. அப்போது அதில் நிறைய பஞ்சாயத்துகள் வர ஆரம்பிச்சிருமே. அது வரும்னே, எந்த ரூபத்தில் வரும்னே நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம வந்து போயிட்டு வேலை பார்த்துட்டு போயிடுவோம்ல. இப்போ நம்ம வேலை பார்க்கறதுனால மண் எடுத்து விற்க முடியாது. இத்தனை வருஷம் மண் எடுத்து விற்று வாழ்ந்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தவங்க அவங்களோட. ஸோ நமக்கு வந்து ஒரு பக்கம் இந்த புகழ் பேர் கொண்ட மக்கள் கொண்டாடுறது இதெல்லாம் தாண்டி நம்மளை ஒரு விஷயம் துரத்திட்டே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகை. அதுவும் பகை யாரோடன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அளவில் அந்த இதில் இருக்கிறோம். ஏன்னா சாதாரண நாளால் மண் எடுத்து விற்க முடியாது, ஆக்கிரமிப்பு பண்ணிட முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயம் அது ஒரு பெரிய மாஃபியா கேங் இல்லை? ஆமாம், எல்லா இடத்துலையுமே இருக்காங்க, எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க. இப்போ எனக்கு நீங்கள் இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ ஒரு என்ஜிஓ, இப்போ என்னை வந்து ஓரளவுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், இந்த அரசு சார்ந்த ஆட்களுக்கும் தெரியும், இந்த அதிகாரிகளுக்கும் தெரியும். நான் இப்போ ஒரு ஏரிக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏரிக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வேலை பார்க்கணும். இப்போ நான் என்ன தான் வந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், இத்தனை பேருக்கு தெரியுது, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு 285வது ஏரிக்கு உடனே பர்மிஷன் கொடுத்துட மாட்டாங்க. எனக்கு ஏரிக்கு என்னென்னலாம் போராடணும்னா அதே 285க்கும் போராடணும். இதை தாண்டி எனக்கு பர்மிஷன் கிடைக்காதது ரொம்ப பெரிய பிரச்சனை. இது வரைக்கும் எனக்கு கரெக்டான டயத்தில் பர்மிஷன் கிடைச்சிருந்தா இந்நேரம் ஒரு 500 ஏரியாச்சும் நான் பண்ணியிருப்பேன். அது ஒன்று இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த பர்மிஷன் இப்போ ஒவ்வொரு ஏரியும் பண்ணுறதுக்கு பின்னாடி அரசு வந்து உதவிகள் பண்ணுதா, இல்லை நீங்கள் வெறும் இந்த சிஎஸ்ஆர் மாதிரியான ஃபண்டுகள்? சிஎஸ்ஆர் மட்டும் கிடையாதுண்ணே. சிஎஸ்ஆர்லாம் இப்போ தானே, லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக தான் சிஎஸ்ஆர். அதுக்கு முன்னாடிலாம் மக்களோட பங்கீடு தான். இங்கே இருக்க மக்கள், ஏன்னா நான் பண்ணுற செலவு வந்து கம்மி. அரசோடைய நிதி பங்கீடுகள் வராதா? இது வரைக்கும் ₹1 கூட எந்த ப்ராஜெக்ட்லையுமே இங்கே அரசு வந்து கொடுத்தது கிடையாது. ஆனால் அது அவர்களுடைய கடமை தானே. இப்போ நம்ம ஒரு வேலையை செய்ய முடியும், அவர்கள் நம்மளை பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிறது வேற. இப்போ நம்ம செய்யலைன்னா அரசு செய்யணும், சரி தானே. இப்போ நம்ம முன் வந்து நம்ம தன் விருப்பமாக நம்ம வந்து செய்கிறோம். அப்படிங்கும்போது அரசுடைய பங்களிப்பும் அதில் இருக்கணும் தானே. இல்லைண்ணே, அது இங்கேன்னு இல்லை. நான் இப்போ ஒரு 15 மாநிலத்தில் வேலை பார்த்துருக்கேன்ல, 15 மாநிலத்திலையுமே சிஎஸ்ஆரோ மக்களோட பங்களிப்பு தான், அரசோட கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. சரி. இப்போ இது வரைக்கும் நீங்கள் எத்தனை குளங்களை தூர்வாரிருக்கீங்க? நான் இந்தியாவில் இப்போ இது வரைக்கும் ஒரு 15 மாநிலங்கள், அப்புறம் இலங்கை, ஆஃப்ரிக்கா, கென்யான்னு சேர்த்து மொத்தம் 284 நீர்நிலைகள், அப்புறம் ஒரு 1700 கிலோமீட்டர் ஆறு மற்றும் ஆற்று வாய்க்கால். ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கீங்க? ஜம்முவில் கிஸ்துவார்னு ஒரு பகுதி. அங்கேருந்துலாம் எப்படி அழைப்பு வரும் உங்களுக்கு? ஜம்முவில் வந்து அங்கே இருக்க மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவர் இன்வைட் உங்களுடைய இந்த சோசியல் மீடியா உங்களை பற்றின செய்திகள் எல்லாம் தேடி பார்த்துட்டு அந்த மாதிரி பார்த்து.
இது ரொம்ப ஒவ்வொருத்தங்களும் அவங்களா விரும்பி அந்த மாதிரி தான். இப்போ ஒரு சில இடத்துல வந்து இப்போ யாரோ ஒரு வாலண்டியர் கேட்பாங்க. இப்போ ஒரு சில பேர் இடத்துல வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் கேட்பாங்க. இப்போ இந்த மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எஸ்பி போலீஸ் எஸ்பி கூப்பிட்டு இதோட ஒரு 17 நீர்நிலையை சரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இலங்கையிலேயும் அப்படி தான். அங்கே இருக்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் கூப்பிட்டு பண்ண சொன்னது. ஆப்பிரிக்காவில் அதே மாதிரி தான். கென்யாவில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃப்ரெண்டு அவங்க மூலியமாக கனெக்ட் ஆகி அப்புறம் யூஎன் உள்ள வந்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போனீங்கல்ல, அந்த அனுபவங்களை சொல்லுங்கள். இப்போ உங்கள் நாசிக்கில் வந்து ஆமாம், நாசிக்கில் பார்த்தீங்கன்னா போரிச்சிபாரின்னு ஒரு இடம், பணம் அடிக்கிற இடத்துலேருந்து 1/2 மணி நேரம். ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாவில் தான் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுத்துங்க. ஏன்னா வந்து அவங்க மக்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இது வரைக்கும் எந்த வேலையுமே இங்கே நடந்தது கிடையாது. இப்போ இங்கே வேலை என்ன நடக்குதுன்னா ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறுல போய் 5000 லிட்டர் தண்ணியை கவர்மெண்ட்டு டேங்கரில் போய் விட்டு வந்துடுவாங்க. இவங்க நடந்து போய் குடத்தில் எடுத்து போகிறாங்க. அது ஒரு தண்ணி தொட்டி மாதிரி வச்சுருக்காங்க. தண்ணி தொட்டி மாதிரி அது எல்லாமே இருக்கு என்கிட்ட. நான் இது பண்ணுறேன், காட்டுறேன். அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிராமங்கள் இருக்குது. அந்த 50-60 கிராமத்துலேயும் இதே தான். இது போரிச்சிபாரியில். அதே மாதிரி மகாராஷ்டிராவில் விதர்பான்னு ஒன்று இடம் இருக்குது. அங்கே தான் விவசாயிகள் தற்கொலை ரொம்ப நடக்கும். அங்கே அதே மாதிரி தான். ராஜஸ்தானில், அப்புறம் குஜராத்தில் வந்து பூஜ்னு இருக்குது, உலகத்திலே மிகப்பெரிய வெள்ளை பாலைவனம். அந்த ஒரு கொடூரமான இது. அப்புறம் வேறு இந்த இலங்கை தான் உங்களுக்கு தெரியும். கென்யாவில் அதே மாதிரி. இது எல்லாத்தையும் விட கொடூரமான இடம் நான் உலகத்திலே பார்த்ததுன்னா எதனால் சொல்கிறேன்னா, தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்க உலகத்தில் இருக்க இடங்களுக்கும் போயிருக்கேன், இந்தியாவுக்குள்ளேயும் போயிருக்கேன். நான் பயங்கரமாக பார்த்தது எதுனா ராமநாதபுரம். 2021 வந்து எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவோட திவசம் அடுத்த வருஷம் ராம்நாடுக்கு போகணும். எங்கள் ஊர்லேருந்து ஈசிஆரில் தான் ராமேஸ்வரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கே போகிறப்போ எங்கள் அண்ணன் ஒன்று பண்ணுது, ஒரு வண்டி தள்ளு வண்டி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம், சிவகங்கை, அதிகபட்சம் விருதுநகரில் பார்க்கலாம். 5 குடம் இருக்கும் அந்த வண்டி. ஸோ நல்லா மழை பெஞ்சுக்கிருக்கு. ஒரு குரூப் தள்ளிகிட்டே போயிட்டுருக்கு. பார்த்தா அடுத்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா இன்னொரு ஊரில் தள்ளி போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 1000 பேரை பார்த்துருப்பேன் நான் ரோட்டில். மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது மைண்டில் ஓடிட்டே இருக்கு. மழை பெய்தா தண்ணிக்கு போயிட்டு பிளாஸ்டிக் கேனோட போயிட்டு அங்கே திவசம் தங்குறோம், திவசம் முடிக்கிறோம், மறுநாள் திருப்பி கிளம்புறோம். வெயில் பிச்சு கடிக்குது. அதே சீன்ஸு திருப்பியும் பார்க்குறேன். இதில் எல்லா ஆட்களும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இது மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த ஆஃப்ரிக்காவோட வீடியோ வந்துருச்சு எனக்கு. மழை பெஞ்சு தண்ணி வந்துருச்சு. அங்கே ஆஃப்ரிக்காவில் என்னென்னா நான் பண்ண வேலை பார்த்த இடத்துல வந்து 30 வருஷம் கழித்து மழை பெஞ்சு அந்த ஏரி நாங்கள் பார்த்த ஏரியும் நிரம்பினதுனால வாம்புவா அப்படின்னா அங்கே அந்த மக்கள் வந்து பேர் வைக்கிறாங்க. வாம்புவா அப்படின்னா ஸ்வகிலி மொழியில் மலையின் மகன் அர்த்தம். நான் அந்த வீடியோ வந்து பகிர்றேன் ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி அப்படின்னா. அதில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு, நீ வந்து ஆஃப்ரிக்காலாம் போறிய, பக்கத்தில் இருக்க ஆப்பநாட்டை பார்க்கலையே அப்படின்ட்டு. ஸோ என்னோட புரிதல் இந்த ஆப்பநாடுங்கிறது இந்த ஜாதி சார்ந்த இதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த படங்கள்லாம் அப்படி தானே காட்டுறாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 450 கிராமத்தை அடக்குனது தான் அந்த ஆப்பநாடு. அதில் எல்லா கம்யூனிட்டியும் எல்லா மதத்தினரும் இருக்காங்க. அந்த மாதிரி அது ஒரு நாடு மாதிரி இருந்திருக்கு அப்போ. ஸோ அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது வரைக்கும் நான் பார்த்த எதுவுமே தண்ணி பஞ்சம் இல்லை, இங்கே தாண்டா தண்ணி பஞ்சம் இருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீமைக்கரு விளம்பரம். ஸோ அதில் நான் வந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தேன். ஒரு சுற்றி வட்டி மொத்தம் ஒரு 15 கிலோமீட்டரில் ஃபுல்லாக பச்சையாக இருக்கும். அதை ஒரு இடத்துல காட்டினே எல்லாம் சொல்கிறாங்க, ராமநாதபுரத்தில் பஞ்சங்கிற ஃபுல்லாக பச்சையாக இருக்குது அப்படின்னு. வைத்தியம் அது ஃபுல்லாக சீமைக்கரு விளம்பரம். அந்த நமக்கு தெரியும் அந்த பனைமரமும் புளிய மரம் தான் எவ்வளோ வறட்சியும் தாங்கும். அந்த கூட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பனைமரமும் புளிய மரமும் பட்டு போயிடுவோம். அவ்வளோ இது பண்ணி வச்சு அவ்வளோ சீமைக்கருமை. ஸோ நான் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறையா ஊருக்கு போகிறேன். அதில் முக்கியமாக சொல்லணுன்னா ராமநாதபுரத்துக்கும் விருதுநகருக்கும் பார்டரில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் கடந்த ஒரு 20 வருஷத்தில் 200 பேருக்கு மேலே கிட்னி ஃபெயிலியர்னால செத்துருக்காங்க. ஒரே காரணம் என்னென்னா அந்த தண்ணியை குடிச்சது. இப்போ இதில் கொடூரமான விஷயம் என்னென்னா லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே ஒரு 40-50 பேர் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. எல்லாமே 20 to 40 வயசு ஆட்கள், மென் உமன் 2 பேருமே இருக்காங்க, டீடோட்டலர்ஸ். டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த இருக்க தண்ணியை குடித்தது. கொடூரம் என்னென்னா டயாலிசிஸ் பண்ணி அதே தண்ணி தான் குடிச்சிருக்காங்க. ஐயோ, இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஊரில் வந்து போகிறேன், ஒரு பைப் அடி குழாய் அடி இருக்குது. அந்த குழாயில் பார்த்தா பூட்டு போட்டிருக்கு. ஏன்னா பூட்டு அப்படின்னா எனக்கு நான் சிரிச்சுக்கிட்டே கேட்குறேன், ஏன்னா பூட்டி வச்சுருக்கீங்க அப்படி. ஆமாம், பூட்டு இல்லைன்னா இஷ்டத்துக்கு தண்ணி பிடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல, ஒரு வீட்டுக்கு ஒரு குடம் தான் அலௌடு அப்படிங்கிறாங்க. இதுல ஏன் பூட்டு போட்டுருக்கு? தண்ணி 3 குடம் 2 குடம் முடிப்பாங்கன்ட்டு சண்டை உருண்டு பூட்டு போட்டிருக்காங்க. எப்பயிலேருந்து இந்த பூட்டு போட்டிருக்கு? நேற்று சாயங்காலம் போட்டாரு. இல்லைண்ணா, இது சின்ன முன்னாடியிலேருந்தே பூட்டு போட்டிருக்கா, இப்போ புதுசாக போட்டதான்னு கேட்குறேன். இந்த பூட்டு
தண்ணி வரப்பதான் பூட்டு போடுவாங்க. இது டெய்லி வருமா தண்ணி? என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்தாலும் பூட்டு போட்டுக்கிட்டு தண்ணி பாயறதுக்கு முன்னாடியே பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. மற்றவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்படியா? இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தண்ணி எடுக்கலாம் இதில்? 10 பேர் எடுக்கலாம். 10 பேர். இப்போ மிச்ச பேருக்கு தண்ணி இல்லை. அப்புறம் ஒரு சில இடத்துல எல்லாம் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு 7-8 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. எனக்கு இதெல்லாம் எந்த இப்போ நான் 2-3 வருஷத்துக்குள்ள நான் பார்க்கறது என்னடா இது, நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு வந்துருக்கோம், இங்கே எப்படி இருக்கு, இது 2022-23 நடக்குதா, இதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி நாங்கள் வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு. அங்கே இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு மாதம் 144 அந்த குரு பூஜை விஷயம்னால 144 நிறையா பிரச்சனைகள் இதை நோக்கியே தான் போயிட்டே இருக்கும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, என்னை யாரும் திட்டினாலும் பரவாயில்ல, அங்கே இருக்க ஆம்பளைங்க வந்து காலில் தூக்கி விட்டு அடிச்சுக்கிட்டு நான் தான் பெருசுன்னு சொன்னாலும் அங்கே தண்ணிக்கு ரோட்டில் நிற்கிறதா இங்கே இருக்க பொம்பளைங்க, பெண்கள், சின்ன பிள்ளைங்க. அவ்வளோ ப்ரெக்னென்ட் ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். இப்படி வயிற்றுல இப்படி இருக்கும், தள்ளிட்டு போவாங்க, ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. ஒரு இடத்துல பார்த்தா புள்ளைய வயிற்றுல ஒத்த பக்கம் இருக்கும், ஒத்த பக்கம் குடம் இருக்கும். கூணு விழுந்த கிளவி வந்து இப்படி தூக்கி வச்சுக்கு போயிருக்கும் தண்ணி. ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து அங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் கூலி காசுலாம் கொடுக்க மாட்டாங்க, கம்மி தான் சம்பளம். அந்த சம்பளத்தில் பாதி காசு பணத்துக்கு தான், இதுக்கு தண்ணிக்கு தான் கொடுக்குறாங்க. எந்த தண்ணிக்கு? குடிக்கிற தண்ணிக்கு. பொம்பளைங்க ஆம்பளைங்க தான் தண்ணி காசே கொடுக்க மாட்டாங்களே இங்கே வீட்டுக்கு. அவர்கள் கொடுக்குற தண்ணி அவங்க கொடுத்தல காசு, அங்கே லேடிஸ் தான் சொல்கிறேன். இதில் பாதி பேர் அந்த கருவை மரம் உடைக்க போயிடுவாங்க, பாதி பேர் ஒரு நாளைக்கு 5 மினிமம் 5 மணி நேரம் தண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிறோம். தண்ணி பெண்கள் இந்த வகையான தண்ணிக்கு, ஆண்கள் அந்த தண்ணிக்கு. இப்போ நம்ம பேசிக்கிற நேரத்தில் நான் பெட் கட்டி சொல்கிறேன், இப்போ நீங்கள் ராமநாதபுரத்துக்குள்ளே சுற்றுனீங்கன்னா கமுதி, கடலாடி, முதுகுளத்தூரில் குறைஞ்சது 1000 பேர் ரோட்டில் பார்க்கலாம் குடத்தில் தண்ணியோட. இப்போ அதே நேரத்தில் எல்லாருக்கும் தண்ணி கிடச்சிருமானா இல்லை. ஒரு ஊர் 4 ஊருக்கு சேர்ந்து ஒரு குழாய் இருக்கும், திடீர்னு குழாயில் தண்ணி வருதுன்னு யாராவது கத்துவாங்க, ஓடுவாங்க, யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு இருக்கும், அடுத்த ஆளுக்கு இருக்காது. நான் 2-3 வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள். உச்சி வெயிலில் ஒரு பெரிய கிணறு இருக்கும், அந்த கிணறுல ஒரு சின்ன பைப்பில் ஒரு 10 சொட்டு தண்ணி சேர்ந்து ஊற்றுன மாதிரி ஊற்றும். அதுக்குள்ளே அந்த அந்த இப்போ இன்னும் வந்து இந்த சிட்டிசன் படத்தில் இருக்கிற மாதிரி தனியாக சிட்டிசன்லாம் ஒரு சீனே இல்லைண்ணே, இதோடலாம் கொடூரமாக இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த கேனு ஆயில் கேன் இருக்குல்ல, அதை உடைச்சி அது ரொம்புற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. வரிசையாக உட்காந்துருப்பாங்க, 100 பேர் கயத்தை போட்டுக்கு நிற்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அரசு வந்து முழுக்க அந்த மக்களை கைவிட்டுட்டுன்னு நினைக்கிறீங்களா? யாருமே பண்ணலண்ணே, யாருமே பண்ணல. அப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், சரி இதை எதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு சங்கரத்தேவன் அப்படிங்கிற கால்வாய் சீரமைக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அதுக்கு பர்மிஷனே எங்களுக்கு கிடைக்கல. ஒரு 3 மாதம் அலைய விட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உண்ணாவிரதமும் எப்படி ஒரே இடத்துல உட்காந்து அரெஸ்ட்டு 144 அங்கே ஆன்லைனில் உண்ணாவிரதம் இருந்தோம். ஆன்லைனில் உண்ணாவிரதம் வந்து என்னென்னமோ பண்ணி போராடி வாங்கிட்டோம். எந்த வருஷம்? 2022. பர்மிஷனும் சீரமைக்கும் பணிகள்னு எங்களுக்கு கொடுக்கல, தூய்மைப்படுத்தும் பணிகள்னு கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் அதை வேலை பார்க்குறப்ப அங்கே ஒரு இடம் இருக்காங்க சாயல்குடி பக்கத்தில், அந்த ஊரில் தான் ஆரம்பிக்கிறோம், சங்கரத்தேவன் ஆரம்பிக்கிற இடம். அங்கே நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தப்போ ஒரு 2 கல் இருந்துச்சு, சீமைக்கருவேல மரமாக இருந்துச்சு. எடுத்து வேலை பார்க்க ஆரம்பித்தோம். வேலை பார்க்க ஆரம்பித்து ஃபஸ்ட்டு அந்த கருவை எடுத்தோன்னா ஏதோ ஒன்று தெரியுது. நாங்கள் உள்ளே தோண்ட ஆரம்பிக்கிறோம். அந்த கீழடி மாதிரி தோண்டி உள்ளே ஒரு டேம் இருக்குது, மண்ணுக்கு கீழே டேம் இருக்குது. அந்த டேம் தெரியுது, யாருக்குமே தெரியல. இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு 30-35 வருஷமாக புதஞ்சு கருவ மரம் வந்துருச்சு மேலே. ஸோ அப்புறம் அதை மீட் எடுத்து அப்புறம் ஃபுல்லாக அந்த கால்வாயை சீரமைச்சு ஒரு 27 நாள் வேலை ஓடிச்சு. அதுக்கப்புறம் நல்ல மழை பெஞ்சிச்சு அந்த வருஷம், தண்ணி வந்துருச்சு. ஸோ அதில் சாயல்குடி பக்கத்தில் இந்த கீரந்தைன்னு ஊர்லலாம் 2 போகம் விவசாயம் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஊரில் ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த தண்ணி பிரச்சனையால் நிறைய பேர் அந்த திருப்பூர் இந்த சைடு போயிட்டாங்க, சில பேர் பக்கத்து ஊரில் போயிட்டாங்க. எல்லாமே பெரிய எந்த வேலைக்கும் போகலை, அந்த மாதிரி தான் கஷ்டம்தான் இங்கேன்னு வச்சுக்கோங்களேன். சில ஊர்லலாம் வயசானவங்க மட்டும் ஊரில் இருக்காங்க, பெரிய பெரிய வீட்டு இருக்கும்,
எப்பாச்சும் திருவிழாவுக்கு ஊருக்கு வந்துட்டு போகிறோம். இந்த மாதிரி தான் முக்கால்வாசி பேர் மதுரை சம்மந்தப்பட்ட ஊர்களுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் சங்கரத்தேவனில் நல்ல இதை வந்ததுக்கப்புறம் அப்புறம் தொடர்ச்சியாக அங்கே வேலைகள் பார்க்க ஆரம்பித்தோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கால்வாய் சீரமைச்சிருக்கோம் அந்த பகுதியை அங்கே. இப்போ கடைசியாக நாராயணன் காவிரின்னு ஒரு கால்வாய் திருச்சுழி விருதுநகர் மாவட்டத்தில் ஆரம்பித்து சாயல்குடி பக்கத்தில் முடியும் 54 கிலோமீட்டர் அது முடித்தோம். இப்போது அதோடு சேர்ந்து சின்ன சின்ன ஊரணிகள் கண்மாய்களும் அதையும் சரி பண்ணி இப்போது நிறைய விஷயம் இங்கே மாறிட்டு இருக்கு. நிறைய இடத்துல தண்ணி முழுமையாக மாறிடணும்னு நம்பிக்கை வருதா? முழுமையாக மாறணும் அப்படின்னா நிறைய விஷயம் பண்ணணும்னு. ஏன்னா வந்து சீமை கருவங்கிறது வந்து அங்கே பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது வந்து எங்கே பார்த்தாலும் அதான் இருக்கும். அது வந்து இப்போ நம்ம சாதாரண ஒரு துரும்பு தான். நிறைய பேர் சேர்ந்து நிறைய பேர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பல கைகள் கண்டிப்பாக கூடுதலாக அரசுடைய முக்கியத்துவமும் கூடுதலாக இருந்து. ஆமாம். இப்போ அதனால நான் எங்கே போனாலும் இந்த ராமநாதபுரம் தண்ணி பிரச்சனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இது யாருமே பேசாத டாபிக். பெருசாக இந்த எலெக்ஷன்ஸ்லேயுமே இந்த கவனம் வரல. ஆமாம். அங்கே இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு 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 இடத்துக்கோ ஒரு பேருந்து நிலையத்துக்கோ ஒரு ஏர்போர்ட்டுக்கோ பேர் வைக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்காங்களே தவிர ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னு பேசலை. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு கல்லூரிக்கு இங்கே பேச போயிருந்தேன். அங்கே பேச போனப்பவே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இங்கே வந்து 2 இதை வச்சு கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ளே வரல. நான் அந்த தலைவர்கள் பற்றி பேசுகிறேன். நீங்கள் வந்து இந்த தலைவரை கொண்டாடுறீங்க, நீங்கள் வந்து இந்த தலைவரை கொண்டாடுறீங்க, தப்பே கிடையாது, கொண்டாடுங்க. ஆனால் ஏன் கொண்டாடுறீங்க? அப்போ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை அவங்க சரி பண்ணாங்க, கொண்டாடுறீங்க, நீங்களும் கொண்டாடுறீங்க, ரைட். இப்போ இங்கே இருக்க பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனைங்க. அந்த தலைவர்கள் இப்போ உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த தண்ணி பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. நீங்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ட்ரிபியூட் கொடுக்கணும்னா நீ ஒரு 10 குளத்தை சரி பண்ணிவிட்டு நான் தான் பெருசுன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். நீ ஒரு 10 குளத்தை சரி பண்ணிவிட்டு நான் அதில் போட்டி போடுங்க, ஒத்துக்கிறேன். இது எனக்கு எப்போ தோணுச்சுன்னா, இந்த பர்மிஷனுக்கு 3 மாதம் அலைய விட்டாங்கன்னு சொன்னல. மதுரையிலேருந்து ராமநாதபுரம், ராமநாட்டிலேருந்து மதுரை கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து மதுரைக்கு போகணும். யூஸ்வலாக ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் போய் ஒரு குரு பூஜை டைம் 6 மணி நேரம் ஆச்சு. இப்படி சுத்த விட்டு இது பண்ணுறாங்க. நான் கடைசியில் ஒரு இடத்துலலாம் கத்தி புலம்பிட்டேன். அவங்க செத்து போயிட்டாங்கயா, ஏன்யா அவங்க பேரை வச்சு எங்களை கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ போகிறப்போ ஒரு இடத்துல பார்க்குறேன், ஒரு 20 to 35 வயசு பசங்க, ஒரு 50,000 பேரை பார்த்துருப்பேன் அந்த இடத்துல. எங்கேயா இருந்தாங்க இவங்கள்ட்ட நீ ஒரு மம்பட்டியை கொடுத்து அனுப்பிச்சா இங்கே 10 நாளில் இங்கே இருக்க. நான் சொன்னேன், நான் போலீஸ்கிட்ட சொல்கிறேன், இந்த இருக்க ஒரு 50,000 பேர் இருக்காங்கல்ல, மம்பட்டி மட்டும் கொடுத்து விடு, 10 நாள்ல இங்க இருக்கிற பிரச்சனையை நான் சரி பண்ணேன். அப்படி அவங்கள டியூன் பண்ணணும். இங்க யாருமே அது அவசியம் இல்லை. அது வாக்கு இதா மாறாதுல்ல. அது எனக்கு பெரிய வருத்தம். அது அங்க இருக்க இப்போ எனக்கு என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்கு, நான் புதுசா போன எனக்கே இவ்வளவு டீட்டெயில்ஸ் தெரியறப்ப அங்கே வாழ்றவங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்காங்க அவங்க பேசணும், சரி பண்ணணும்னு நினைச்சா அதுவும் ஒண்ணுக்கு இல்லாத சாதி விஷயங்களை வச்சு மோதிக்கிட்டு வெட்டி குத்துட்டு செத்துக்கிட்டு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆண்கள் தான் அந்த காலரை தூக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்காங்களே தவிர ரோட்ல நிக்கிறது பெண். எல்லா சாதி பெண்களும் எல்லா பெண்களும் இருக்கிறாங்க எல்லாரும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது நம்ம கண்ணால பாக்குறதுனால நமக்கு ஓரளவு தெரியும்ல என்ன நடக்குது, சுத்தி என்ன நடக்குதுன்ட்டு. எதை பேசணுமோ அதை பேச மாட்டாங்க. இப்போ அதை தான் சொல்றேன். இப்போ ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கிறது இது வச்சுக்கோங்க, வேணாம்லாம் யாருமே சொல்லலை. வைக்கிறப்ப அதே நேரத்தில் அங்கே இருக்க தண்ணி பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை நான் சரி பேச பொருளா மாத்துங்க. யாராச்சும் வாலண்டியராக வந்து சொல்லுங்க, என் கட்சி வந்து இதை சரி பண்ணுன்ட்டு நீங்க பேசுங்க. இல்லை ஏன் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை சரி பண்ணணும்னு சொல்லி பேசுங்க. அதுதான் ஆக்சுவல் வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து மாறா அந்த தலைவர் பேர் வைப்பீங்களா, இந்த தலைவர் பேர் வைப்பீங்களா அப்படின்னு அதை அப்படிதான் அவங்களையும் இது பண்ண வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கல்ல, ஆப்பிரிக்கா தேசம், அங்கே எப்படி இருந்துச்சு? அங்கே அந்த மொழி உரையாடல் அவங்கள எப்படி? இங்கிலீஷ் ஓரளவு எல்லா இடத்துலையுமே டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. அங்கெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்கணும். ஏன்னா வந்து மைனிங்னால தான் அவங்க பிரச்சனைகள் நிறையா. இப்போது நல்ல விவசாயம் நடந்துக்கு இந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி இதை எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்ட்டு சுரண்ட ஆரம்பிச்சிருவாங்க. போயிடுச்சு. ஒரு மீட்டிங் நான் போயிருக்கேன். அங்கே வந்து எப்படின்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட மீட்டிங் ப்ளஸ் தண்ணி இப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது பேச போயிருக்கப்ப நான் என்னோடய ஸ்பீச் முடிச்சுட்டு கீழே வரப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ஒருத்தர் ரொம்ப நேரமாக பேசணும்னு வெயிட் பண்ணுறாரு. நான் போகிறேன், ஹாய் அப்படிங்கன்னா, ஹாய் ஐ எம் ஜான், ஐ எம் அ புவர் ஃபார்மர் அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அப்படியா, சொல்லுங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் இந்த ஒரு சில கிராப் போட்டிருக்கேன், எதுவுமே ஈல்டு வரல, நீங்கள் அதை வந்து சரி பண்ண முடியுமானா, கண்டிப்பாக ஃபார்ம் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு, ஒரு அரை மணி நேரத்தில் இருக்குது, போயிடலாம். இப்போ போகலாமாண்ணே? இல்லை இப்போ போக முடியாது, ஹெலிகாப்டர் வரட்டும்னாரு. ஹெலிகாப்டரில் அரை மணி நேரம் ஆகும். சரி போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிச்சிடலாமா அப்படின்னா, 1 மணி நேரம் ஆகாது, ஃபார்ம் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும்.
ஏன் எவ்வளோ நேரம் ஆகுனா ஒரு 2 நாள் ஆச்சும். 2 நாள் ஆகுமா? ஆமாம் 16,000 ஏக்கர் அப்படின்னாரு. அவர் இன்ட்ரடியூஸ் ஆனது புவர் ஃபார்மர். எங்கள் ஊர்லலாம் 2 ஏக்கர்னு வச்சுக்கிட்டு பத்திரிக்கையில் பெருநிலக்கிழார்னு போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு புரியுதா? புரியுது. இப்போ அந்த 16,000 ஏக்கருக்குன்னா 16 ஏக்கர்லேயும் அவர் விவசாயம் பண்ண மாட்டார், சும்மா வச்சுருப்பாரு. இப்போ இன்னும் ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கைடு இருக்காப்புல சாம்னு, ரொம்ப நாளாக எனக்கு அவர் தான் கைடு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஜியாகிரஃபி பற்றி ஹிஸ்ட்ரி பற்றி எல்லாமே சூப்பராக பேசுகிறாரு, பயங்கர நாலேஜாக இருக்குது. எனக்கு வந்து அவர்கிட்ட கேட்க சங்கடம், நீ என்னடா ஃபார்மில் வேலை பார்த்துட்டு இருக்க, உனக்கு எப்பறம் இதெல்லாம் தெரியும்னு கேட்க சங்கடம். அப்புறம் வந்து ஒரு நாள் நைட்டு அவனே சொல்கிறான், இனிமேல் நீங்கள் நினச்சிங்க தானே எனக்கு இதெல்லாம் எப்படி. ஆமாம் அப்படின்னு. அவர் வந்து ஒரு ஃபார்மில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஆமாம் அப்படிங்கிறப்ப இப்போ சொல்கிறாரு, நீ நம்புவியா என்னன்னு தெரில, ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாரு அப்படின்னு காட்டுறது. பார்த்தா அந்த ஃபார்மோட சொந்தக்காரரே அவர் தான். கோவிட்டுக்கு 2 வருஷம் முன்னாடி ஏதோ சின்ன பிரச்சனை, ஒரு $2,000 அடகு வச்சுருக்காரு, அதை மீட்க முடியலை. அது இப்போ ஒரு US காரன்ட்ட போயிடுச்சு. அந்த ஃபார்மில் அவர் ஒரு நாளைக்கு $10 நம்ம வேலை பார்த்துட்டு. ஐயோ, இந்த மாதிரி தான் இங்கே இருக்க இது பெருசாக நிலங்கள் அதிகமாக இருக்குது மக்கள். அப்புறம் இன்னொன்று அங்கே பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்ஸ் வாட்டர் கூட தான் அங்கே சுற்றினேன் ஒரு 15 நாள். நம்ம ஊரில் எப்படி ஸ்டேட்ஸ் இருக்கோ அங்கே கவுண்டிஸ்னு சொல்லுவாங்க, ஒரு 20 கவுண்டிஸ்க்கு மேலே இருக்குது. அந்த 20 கவுண்டியும் போய் பார்த்தேன். அங்கே பார்த்தா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா போர் போடுவாங்க, போரில் தண்ணி வரலன்னா அடுத்த போருக்கு போயிடுவாங்க. இதே தான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன். நான் கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் ஏன் போரில் தண்ணி எடுத்துகிட்டே இருப்பீங்க, மேலேருந்து கீழே தண்ணி கொண்டு நம்மள சொன்ன மாதிரி தண்ணி கொண்டு போகிறதுக்கு எதுவும் வழி பண்ணலையா அப்படின்னு. அதையே நாங்கள் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன் எவ்வளோ நாளைக்கு தான் கீழே தண்ணி இருக்கும் அப்படிங்கிறப்போ இப்படி தலையாட்டிட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன்னாங்க, நான் போர்வெல் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னே. அது என்னங்கிற மாதிரி தான் வாட்டர் கேட்குறேன், மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் கேட்குறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சின்ன ஒரு பிட்டு எடுத்துக்கிட்டு பெய்கிற மழை தண்ணி அதுக்கு டைவர்ட் பண்ணிவிடுங்க, ஃபில்டர் பண்ணி அனுப்பிவிடுங்க, போர் மூலயமா போய்க்கிருக்கோம், எப்போ தண்ணி வருதோ கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. 6 மாதத்தில் பெஞ்ச மழையில் எல்லா போர்லேயும் தண்ணி வர ஆரம்பிச்சு. நாங்கள் ஒரு 10 போரில் ரீசார்ஜ் பண்ணோம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 17,000 போரோ 27,000 பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டு. அப்புறம் இந்த கித்துவின்னு ஒரு வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஏரியை சீரமைச்சு அங்கே மழை பெஞ்சு அங்கே தான் ஒரு குறுங்காடு, நம்மாழ்வார் குறுங்காடுன்னு பேர் வச்சேன். அன்னைக்கு கரெக்டாக அவர் பிறந்த நாள் ஆப்பிரிக்காவில் நம்மாழ்வார் இருக்கார். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த குறுங்காடு பண்ணார். உங்களுக்கு நம்மளவருடைய அந்த பயணங்கள், அவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு பயமாக இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து அவர் சொன்னதில் வந்து தண்ணியை வந்து நிலத்துலேருந்து வராமல் வானத்துலேருந்து வர வைங்க அப்படின்ட்டு, முக்கியமானது. ஆமாம். அதே மாதிரி வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் போராட்டத்தப்போ, ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் தான் இந்த மீத்தேன் இதில் பயங்கரமாக நிறையா விஷயம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கள் ஊரில் ராம்குமார்னு ஒரு அண்ணன் இருக்கார், அவர் தான் அந்த கத்துக்குட்டின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அதில் ஒரு ப்ரொடியூசர். அந்த படத்தில் தான் அந்த ஹைட்ரோ கார்பன் ஃப்ராக்கிங் பற்றி ஒரு சின்ன வீடியோ வரும். ஸோ அந்த அண்ணன் வந்து என்னை அடிக்கடி நாங்கள் ஃபஸ்ட்டு கனெக்டில் இருந்தப்போ வானகம் கூட்டிகிட்டு போவோம். ஸோ நாங்கள் வானகம் போய் கிளாஸ்லாம் ஒரு 3 நாள் பயிற்சி பற்றுலாம் அட்டன் பண்ணிடுவோம். ஸோ அதில் நல்ல ஈர்ப்பு. அவர் இருந்தப்ப தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு தெரியல, வருத்தம் இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா என்னென்னமோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. அந்த அவருடைய வரவு வந்து ஒரு முக்கியமான இது இல்லை. அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தாரு, பின்னாடி இருக்கிறவனுக்கு பின்னாடி தேவைப்படுறவனுக்கு புரிஞ்சுக்கணும். ஆமாம், அவ்வளோதான், சிம்பிள். அந்த மாதிரி தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயம் இதெல்லாம் தாண்டி இந்த நீர் மேலாண்மை, இந்த இயற்கைன்னு வந்தாலே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நம்மாழ்வாரை நீக்கிட்டு இருக்கார். இது பண்ண ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவர் வந்துடுவார். இப்போ நீங்கள் பிற மாநிலங்களுக்கெல்லாம் போனீங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு தமிழராக போகிறீங்க, அங்கே எப்படி அந்த வரவேற்பு இருக்குது அவங்கக்கிட்ட? அது நல்லா தான் இருக்கும். எனக்கு பொறுத்தவரையும் உள்ளூருக்குள்ளே தான் பிரச்சனை. நம்ம வந்து உள்ளூரில் பக்கத்து ஊரில் தான் பிரச்சனை. எனக்கு நான் இன்னும் சொல்லணும்னா, ஒரு ஊர்லலாம் பயங்கரமாக அந்த ஜாதி இது பயங்கரமாக இருக்கும். அதில் ஒரு குரூப் யூரியா இங்கே வந்து என்கிட்ட எப்படி கேட்குறாங்கன்னா, எங்கள் ஆளுக்கு தானே நீங்கள், எனக்கு அது காது ஆடுது. எனக்கு ஏற்றுக்கவே முடியல. குடிக்க தண்ணி இல்லை, இதுக்கு தண்ணி இல்லைங்க. அப்போ பார்த்துக்கோங்க. இப்படி இது என்கிட்ட கேட்டவங்க வந்து குட்டி பசங்க, ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. அட நம்ம ஆளுக்கு தானே நீங்கள். அப்போ நீங்கள் பாருங்கள் எப்படின்னு. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம ஊர் வெளியிலலாம் வாய்ப்பே இல்லை. பயங்கரமாக இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த வடக்கன் அது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, சத்தியமாக அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அவங்களுக்கு தேவை தண்ணி. என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஒரே விஷயம் தானே. மொழி இது வேணுனாலும் வேறையாக இருக்கலாம், நீர் ஒன்று தானே. நீர் ஒன்று தானே. தண்ணிக்கான பாஷை ஒன்று தான், தாகம் ஒன்று தான். தாகம் ஒன்று தான். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. அது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, வெளி மாநிலம் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா இருந்தாலும் சரி, தண்ணி. அப்போ போகிற இடங்கள்லாம் வந்து நீங்கள் அங்கே உள்ள மக்களையே பயன்படுத்தி அதை பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம போயிட்டு வேலை பார்க்குறது வேறேன்னு, நம்ம பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க பொறுப்பாக பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம், அதுதான் சக்ஸஸே.
இப்போ அதனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா நாள்லேருந்து அவங்களையும் அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணிடுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துடும். இதுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை, இதுக்கு நிறையா வேலை தேவை, நிறைய காசு தேவை, நிறையா பிளானிங் தேவை அப்படிங்கிறப்ப ஆல்சோ அது தண்ணி இல்லை, தண்ணியை பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த புரிதல் வந்துடும். அவங்க ஏற்கனவே பண்ண தப்ப திரும்ப பண்ண மாட்டாங்க. அதனால் நான் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு 10-15 ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டது. ஃபஸ்ட்டு நாள்லேருந்து அவங்கள இன்வால்வ் பண்ணிடுவேன். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து தம்பி நம்ம ஊரில் வேலை பார்க்கணும்டா அப்படிங்கிறப்போ எனக்கும் அது பிரச்சனைகளை குறைச்சிச்சு. இப்போ என் ஊரில் எனக்கு தெரியும், என் பக்கத்து ஊர்லேயே அடுத்தடுத்த ஊர்லேயே என் ஃபேமிலி பேர் இருந்தாங்கன்னா உங்கள் ஊரில் எனக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் உங்கள் ஊரில் நான் நீங்கள் என்கிட்ட சொல்கிறப்ப அண்ணே நான் வர்றேன், ஒரு மீட்டிங் ரெடி பண்ணுங்கண்ணே, எல்லாட்டையும் பேசுவோங்கிறப்ப அங்கே வந்து பேசுகிறப்ப ஒரு 5-10 பேர் நம்மள மாதிரி இடத்துல கனெக்ட் ஆயிரும். ஸோ அவங்கள முன்னாடி நிற்க வச்சு பண்ணுவேன். ஸோ அவங்கள முன்னாடி நிற்க வச்சு பண்ணுறப்ப எனக்கு ஒர்க்கும் சுமூகமாக நடக்கும், வாலண்டியர்ஸும் கிடச்சிருவாங்க. அங்கே இருக்க பிரச்சனைகள் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாட்டியும் அதில் இருக்க யாரோ ஒரு நாளாக ஹேண்டில் பண்ண முடியும். அது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வடக்க போனீங்கல்ல, அங்கே அந்த மாநில அரசுகளுடைய பங்களிப்பு இதாக இருக்கா எப்படி? இல்லைண்ணே, எல்லா இடத்துலையுமே இப்படி தான். இதுதான் மக்களுடைய மக்களோட இல்லை வேற யாராவது கலெக்டர்ஸ் கூப்பிட்டுருப்பாங்க, இல்லை வேற யாராவது அதிகாரிகள். இல்லை கலெக்டர்ஸ் கூப்பிட்றாங்கன்னா அவங்க அரசின் பிரதிநிதியாக தான் கூப்பிட்டாங்க, இல்லை தன்னார்வமாக கலெக்டர்ஸ் கூப்பிட்டு அந்த சிஎஸ்ஆர் சப்போர்ட்டில் தான் வருவோம். சரி சரி. ஸோ அவங்க ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம சப்போர்ட் வாங்கிக்கலாம், சேர்ந்து வேலை பார்ப்போம். அந்த மாதிரி தான். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல இடங்களில் சுற்றிருக்கீங்க, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த சாதி இது அந்த மாதிரி. இங்கே சாதி ரீதியாக உங்களை எதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே எதுவும் சிக்கல் வந்ததா? சிக்கல் வந்தது கிடையாது. கேட்பாங்க என்ன ஆளுங்க ஊருக்குள்ள போன உடனே அதெல்லாம் நம்ம ஆளுக்கு வந்து கண்டுபிடிச்சா தான் வந்து இவனுக்கு சாப்பாடு இறங்கும். ஆமாம், அந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு அப்பியரன்ஸில் நம்மளுக்கு நீங்கள்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடுவியான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அந்த மாதிரி அவங்களே தாழ்த்திக்கிடுவாங்க. அது கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குண்ணே, நிறையா இருக்குது. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் நிறைய வேலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க, நீர் சார்ந்தது. இது பெரும் வணிகம் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ இதை வச்சு பெரிய அளவில் மாஃபியா கேங்ஸுகள் இருக்காங்க. இந்த மாதிரி அதை கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு பேசக்கூடிய ஆட்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் ஜவஹர் அலி அண்ணன் அவர் கூட. இந்த மாதிரியான சூழலில் இதை நீங்கள் எப்படி துணிஞ்சு பண்ணுறீங்க? உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் கூட வந்ததா சமயத்தில் ஒரு அதெல்லாம் வரும் தானே. இப்போது நீங்கள் ஒரு ஏரி குளம் வேலை பார்த்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு 250. அப்போ எப்படி எந்த ரூபத்துலேருந்து பிரச்சனைன்னு தெரியாது, அடிக்கடி வரும். நான் இப்போ இங்கே வந்தது கூட ஒரு இப்போ பிஎஸ்ஓ கூட தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன். அது பழகிடுச்சுண்ணே. ஃபஸ்ட்டு பேசிக்கலி நமக்கு ஓரளவு தெரியும். இப்போ அந்த நெடுவாசல் போராட்டம் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்ததுனால எனக்கு நெடுவாசல் போராட்டத்தப்போ துபாயிலே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியும் இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. ப்ளஸ் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் புரியலை எனக்கு. ஏன்னா எந்த ரூபத்தில் இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஆத்தி இவனும் இப்படி தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை, பெரிய நிறுவனங்கள் தான் இந்த இயற்கை வளங்களை சூறையாடுறதுலையும் பங்களிப்பு செய்யுது. ஆமாம். இன்னொரு பக்கம் அதே நிறுவனங்களுடைய இன்னொரு சார்பாக இருக்கிற சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறீங்க. என்ன முரண்பாடா? எப்படி முரண்பாடுன்னு இல்லைண்ணே. இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேயோ இல்லாத இடத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான். இப்போ இந்த சிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் பெரிய இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கம்பெனிஸ் வந்து பியூட்டிஃபிகேஷனுங்கிற பார்ட்டில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பாலா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ரெக்வஸ்ட்டே என்னவா இருக்குன்னா, இப்போ நம்மளோட ஒர்க்கை கேள்விப்பட்டு வருவாங்க, இனிமேல் என் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு குளத்தை எடுத்துப்பா, இதில் பண்ணு அப்படிம்பாங்க. நம்ம இங்கே போய் பார்த்தா ஒரு 2 ஏக்கர் கூட தாங்காது அந்த குளம். அந்த குளத்தில் இவங்களோட பட்ஜெட் வந்து 50 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிம்பாங்க. அங்கே 50 லட்ச ரூபாய்க்கு வேலையாக இருக்காது. 50 லட்ச ரூபாய்க்கு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டு ஃபுல்லாக அலைகளாக மாற்றி, வாக்வே, நடுவில் ஃபவுண்டெயின், அது இதுன்னு பண்ணி அந்த ஏரியோட அமைப்பே மாற்றிடுவாங்க. இப்போ நான் என்னோட ரெக்வஸ்ட் எப்படி பண்ணுறேன்னா, இப்போ அதில் தான் வந்து பெரிய அளவில் பணம் அடிக்கிறது அது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, எனக்கு வந்து அந்த மாதிரி வேலை நான் சிட்டியில் நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. நான் பண்ண எல்லா வேலையுமே எங்கே அப்படின்னா கிராமப்புறத்துலேயும் எங்கேயுமே சப்போர்ட் கிடைக்காத ஊர் தான். ஸோ இந்த சிஎஸ்ஆர்ஸ் என்னை அப்ரோச் பண்ணுறப்ப நான் என்ன கேட்பேன்னா, நீங்கள் இந்த பியூட்டிஃபிகேஷன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இம்பேக்ட்னு ஒன்றை பற்றி யோசிங்க. இப்போ இந்த 50 லட்சத்தை நீங்கள் ராமநாதபுரம் மாதிரி இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஆளுக்கு பலன் படும். மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்க எதுவுமே மாறும். அப்படிங்கிறப்ப ஒரு சில பேர் இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய இடத்துல வேலை பார்க்கும். பட் அதே மாதிரி சிஎஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க சொல்கிற மாதிரிலாம் இந்த திருட்டு வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம்ண்ணே. ஏன்னா வந்து
இப்போ 100% ஃபண்டில் 5-7% அட்மின் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குண்ணே. இப்போ அதை வச்சு தான் நாங்களாம் இயங்குறது. அந்த அட்மின் சார்ஜஸ் என்னென்னா, இப்போ என்னோட சேலரி, என்னோட ஆப்ரேட்டர் சேலரி, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இருப்பாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, ப்ளஸ் போக்குவரத்து செலவுகள், அங்கே இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் செலவுகள். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் 3-4 மாதம் போகும், அங்கே தங்குற இடம், சாப்பாடு, அது இதுன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துடும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 லட்ச ரூபா ப்ராஜெக்டில் 5-7% நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரோட இது இருக்கும். சேலரியிலேருந்து 3 மாதம் சேலரியிலேருந்து அந்த போக்குவரத்து செலவுலேருந்து இது எல்லாமே வந்துடும். இதை தாண்டி அங்கே இருக்க அந்த இனாகரேஷன் வேலைகள் பண்ணணும், அந்த பிராண்டிங் டாக்குமெண்டேஷன் பண்ணணும், அந்த பர்மிஷன்ஸ் வாங்குறதுக்கு அலைகிறது இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில இது மிச்சம் இருக்க அந்த 90% to 93% தான் இந்த ஒர்க் பண்ணுவோம்ல. இதில் இங்கே என்ன மாதிரி விஷயத்தில் வந்து இதாகுதுன்னா, இன்னொன்று என்னென்னு சொன்னால், இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமாக ஒரு 4-5 பேர் வந்து இந்த சிஎஸ்ஆர்ஸில் நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒருத்தர் பெங்களூரில் இருக்கார், ஒருத்தர் டெல்லியில் இருக்கார், ஒருத்தர் மும்பையில் இருக்கார், நம்ம இங்கே இருக்கோம். கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே தெரியும், இவங்க எல்லாத்துலேயும் பண்ணுறதுல 5% கூட நம்மளோடது இருக்காது. லீஸ்ட் பட்ஜெட்டாக இருக்கும், சேம் டைம் ஹைலி இம்பேக்ட் ஏரியா அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் நிறைய இடத்துல வேலை பார்க்க முடியும். அதனால் இப்போ நிறையா கம்பெனிஸ் நம்மளை ரீச் பண்ணி வரோம். ஸோ அந்த மாதிரி தான். இதில் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் இதில்? ஆர்கனைசேஷனில் வந்து இப்போ ஒரு 8 பேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்கண்ணே. அவங்க தான் வேறு வேறு சைட்டு, வேறு வேறு நாடுகள் பார்ப்பாங்க. ப்ராஜெக்ட் முழு நேரமாக அவங்க அமைப்பில் தான் பணி செய்கிறாங்க. அவங்க எல்லாமே ஊதியம், சம்பளம். ஆமாம். ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க, ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி டாக்குமெண்டேஷனுக்கு இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த ஒர்க்கு எல்லாமே வந்து இந்த ஆடிட்டிங் போயிட்டு தான் வரும். இப்போ நம்ம ஒரு ஒர்க்கு செலவு பண்ணி நடக்கிறோன்னா நம்ம ஒரு ஆடிட் பண்ணி அனுப்பணும், அவங்க ஒரு ஆடிட் பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் தேர்ட் பார்ட்டி ஆடிட்னு ஒன்று இருக்குது. இதை தாண்டி கிராண்ட் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு சிஏ வந்து அதை பார்த்துட்டு என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம சைடு வந்து ரொம்ப கரெக்டாக இது பண்ண முடியும். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் தாண்டி என்ஜிஓ டர்பன்னு ஒன்று இருக்குது, சிஎஸ்ஆர் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி இருக்குன்னா அதில் ரிப்போர்ட் ஆகிடும், நமக்கு திருப்பி ப்ராஜெக்ட் பண்ணவே முடியாது. இல்லை, நிறைய என்ஜிஓக்கள் நல்ல பணிகளும் செய்கிறாங்க. நிறைய என்ஜிஓக்கள் இந்த மாதிரி பணத்தை எல்லா இடத்துலையுமே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அவங்கள நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி என்ஜிஓஸ்களில் நல்ல பணிகளை செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க. நம்ம அதை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க முடியாத சொல்கிறேன். நான் முதல்ல இப்போ என்ஜிஓஸோட இருந்ததுனால தான் கஜா புயல்லாம் எங்களாலெல்லாம் வெளியிலே வர முடியும். நான் தான் சொல்லணும்ல, ஃபஸ்ட்டு ஒரு நான் எங்கெங்கேயோ போய் வேலை பார்த்தேன், எங்கள் வீட்டுக்கே 3 மாதம் கழிச்சு தான் கரண்ட் வந்துச்சு. அந்த 3 மாதம் வந்து எப்படி இது பண்ணோம் அப்படிங்கிறது அங்கே எங்களுக்கு தான் தெரியும். ரோடு கட்டு, இது கட்டு, இதெல்லாம் தாண்டி எங்கெங்கே இருந்தோம் வந்தாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் யாரோத்தங்க செய்கிறதுக்குன்னு அதெல்லாம் அந்த நன்றியெல்லாம் மறக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி என்ஜிஓஸ் தான் எங்களுக்கு உயிர் கொடுத்துச்சு. இப்போ தமிழ்நாட்டோடைய களத்தில் வந்து இந்த மணல் மாஃபியாக்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நெட்வொர்க்காக இருக்காங்கல்ல. இதனால் உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் வந்ததுன்னு சொல்கிறீங்க. இப்போ இவர்களை வந்து எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது? ஆனால் இப்போ அவங்கள மீறி நம்ம அந்த விற்பனையில் நம்ம ஈடுபடுறது தானே பெரிய பிரச்சனை. நம்ம அது இப்போ ஈடுபடுறது இல்லை. சரி, எனக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க பண்ணிகிட்டு இருந்தவங்க பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது அவங்க தொழிலில் நீங்கள் கை வைக்கிங்கல்ல. ஆமாம், அதுதானே தவிர நானும் அதே விற்பனைக்குள்ளே போயிருந்தால் இந்நேரம் நான் என்ன இருப்பேனே தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லை. ஆல்சோ நம்மளுக்கு அந்த மாதிரி பொருளாதார ரீதியாக எதுவும் இது பண்ணுறதில்ல, இது இல்லைன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு. நான் வருவான், ஏதோ வேலையை பார்த்துட்டு போயிடுவான் அப்படின்னு. பட் எனியோ எப்போ அவங்க எடுக்க தான் போகிறாங்க, அது நம்ம கையில் இல்லைன்னு. இல்லை, ஒரு பக்கம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்து பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு பக்கம்லாம் அந்த மலை புகைப்படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ரத்த கண்ணீர் வருது. கன்னியாகுமரி நாகரிகத்துக்கு அந்த மலை சுற்றி அப்படி இருக்கிறது வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதை இப்படி நெட்டு குத்த தோண்டி வச்சுருக்காங்க. இங்கே நான் இந்த இதுலேயே அதானே நான் முதல்ல ஒன்று சொல்ல வந்தேன். நான் இப்போ எனக்கு இப்போ 285 குளம் பண்ணியிருக்கேன், இத்தனை பேருக்கு தெரியுது, இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கன்னா எனக்கு உடனேலாம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்கண்ணே. நான் முதலே சொன்ன மாதிரி கரெக்டாக பர்மிஷன் கொடுத்தா 500 பண்ணியிருப்பேன். இப்போது எனக்கு பர்மிஷன்லேயே அவ்வளோ ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, அவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க, இவ்வளோ பண்ணணும், இவ்வளோ பண்ணக்கூடாதும்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பர்மிஷனே வாங்குவோம். வேலை பார்க்குறப்போ அத்தனை பேர் வந்து பார்வையிடுவாங்க, ஏஇ, லஸ்கரு, அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கம்பாங்க. இல்லை இதெல்லாம் மிஸ்டேக் சொல்லுவாங்க, முடிஞ்சு சார். காடாக இருக்கிற இடம், தண்ணியே பார்க்காத இடம் சரி பண்ணி தண்ணி கொண்டு போயிடுவோம். இப்போ அந்த குளத்தில் ஏற்கனவே இருந்த அந்த மரங்கள், கருவேல மரங்கள், சீமை மரங்கள் இருக்குல்ல, அதை வெட்டின மரங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்து வெளியில் விறகுக்கு எடுத்து போயிடுவோம். ஓ, அது பொதுமக்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது விற்பனைக்கு அந்த மாதிரி இல்லை, விற்கலாம் மாட்டோம்.
பொதுமக்கள் இடத்துக்கு போயிடும். சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு தண்ணி வந்துடும். ம். தண்ணி வந்ததும் அந்த இடமே மாறும், விவசாயம் நடக்கும். இப்போ வந்து ரொம்ப நாள் தண்ணி இல்லாத இடத்துக்கு தண்ணி வந்ததும் வருஷம் ஃபுல்லாக தண்ணி நிற்காது. ஒரு 4-5 மாதம் ஃபஸ்ட்டு நிற்கும், அப்புறம் ஒரு 7-8 மாதம் நிற்கும் அடுத்த மழையில், அப்புறம் 2-3 மழை கழித்து ஃபுல்லாகவே நிற்கிற மாதிரி இதான் அமைப்பு. இப்போ நம்ம வருஷம் அப்படி இருந்த இடத்த தலையெல்லாம் மாற்றி ஒரு சோலையாக மாற்றி வச்சுருப்போம். சம்மந்தமே இல்லாமல் மண் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. இப்போ இதில் என்ன ஆகும்னா, இப்போ எனக்கு ஒரு 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 ரெஜிஸ்டர்டு என்ஜிஓ இவ்வளோ ஒர்க் பண்ண என்ஜிஓக்கு இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறவங்க ஒரு பேரன் லேண்டாக இருந்த இடத்த தண்ணி வந்த இடமா மாற்றின ஒரு இடத்த சம்மந்தமே இல்லாமல் ஆன்லைனில் ஒரு இது போட்டால் ஒரு ஆதார் கார்டு கொடுத்தா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அவன் வந்து மண் எடுப்பாங்க பாருங்கள், அதை யாருமே வாட்ச் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதனால தான் எல்லாரோடையும் இங்கே சண்டே வரும். அந்த இவங்க கூட நல்ல செய்கிறவனுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு போடுறீங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு ஜேசிபி உள்ளே இருந்து மண் எடுத்துட்டு இருக்கோம், வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது, அவ்வளோ ஆழத்துக்கு தண்ணி மண் எடுத்துருவாங்க. இந்த மண் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, எங்கே நல்ல மண் இருக்கோ அதை எடுத்துருவாங்க. நம்ம இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையுமே கீழே பாறைகள் தான் இருக்குது, பிளவுகள் இருக்கும். தண்ணி வந்து ஏதாச்சும் ஒரு பிளவுகள் மூலமாக எல்லா தண்ணியும் வேஸ்ட்டாக போயிடும். இது ஒன்று. இந்த தூர்வாடுறதுல அளவுகள் இருக்குண்ணே. இப்போ எப்படின்னா பஞ்சு மாதிரி இருக்கணும்ண்ணே குளத்தோட மேல் பகுதி. அப்போதான் வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு கீழே இறக்கும், எவாப்ரேஷனும் ஸ்லோவாக இருக்கும். இவங்க இந்த சில நேரத்தில் ஆர்வத்தில் தூர்வாரிறது இல்லை வித்துறதுனால மண்ணை விற்கிறதுனால என்ன ஆகுனா நிறைய ஆழம் எடுத்துருவாங்க, இந்த கிளேங்கிறது போயிடும். இப்போ அந்த பிளவுகள் மூலமாக தண்ணி கீழே போயிடும், இல்லைன்னா பொட்டான் தரையாக இருக்கும், மேலே எவாப்ரேட் ஆகி போயிடும், சூடு மாதிரி. இதுதான் இப்போ இந்த ஆழமாக மண் எடுக்கிறதுல தண்ணி உள்ளே ஓடி போயிடும். அப்படி இல்லைன்னா மழை நேரத்தில் தண்ணி நிற்கிறப்ப ஆட்களோ ஆடு மாடுகளோ தெரியாமல் போயிட்டு அதில் விழுந்து செத்து போயிடுவாங்க. இப்போ இவங்க மண் விற்றவனோ விட்டுருவாங்க, மண் வாங்கினவனோ விட்டுருவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானடா வேலை பார்த்தேன்னு என் வீட்டு வாசல் வந்து நிற்பாங்க. கரெக்டு. இது ஒன்று. என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம வேலை பார்க்குறவங்க ஒரு விஷயத்த மாற்ற போகிறவங்கள்ட்ட இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறவங்க இந்த மாதிரி விஷயங்களையும் வாட்ச் பண்ணுங்கள். தூர் வாடுறதுக்காண்டி தான் இதை கொடுக்குறீங்க. நீங்கள் தூர் வாடுறது கொடுக்குறீங்கல்ல, அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணுங்கள். ஒரு அளவுக்கு மேலே எடுக்க விடாதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இலங்கைக்கு போனீங்கல்ல? ஆமாண்ணே. அங்கே தமிழர் பகுதியில் பண்ணீங்களா? தமிழர் எப்படி இருக்குது போர்க்காலத்துக்கு முன்னாடி? இப்போ அங்கே உள்ள சூழல் எப்படி இருக்குது? அங்கே எப்படின்னா, இப்போ இலங்கை வந்து எல்லா பக்கமும் தண்ணி இருக்குது, கடல் இருக்க இடம். இப்போ ஒரு ஏரி குளங்களை கரெக்டாக பராமரிச்சுக்கிட்டே வரணும். அங்கே அந்த போர்க்காலத்தில் எல்லாருமே கேம்புக்கு ஒரு இடத்துல இதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சு. எல்லா ஏரி குளத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை மண் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். என்ன ப்ராசஸ்? இப்போ புயலில் திரும்ப பழையபடி எல்லா தண்ணி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பதிவு காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து அங்கே ஒரு இடத்துல வேலை பார்த்தோம், கைட்ஸ்னு ஒரு இடம், ஊர்காவட்டுறைன்னு. அங்கே யார் எங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவர் எனக்கு மெசேஜ் முந்தா நாள் பண்ணியிருந்தார். இலங்கையில் பெருவாரியான இடங்களில் வெள்ளத்தில் மிதக்கிறப்ப நம்ம வேலை பார்த்த இடம் மட்டும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான். ஸோ அங்கேயும் அதே தான். இப்போ என்ன ஒரே பிரச்சனை, ஏரி குளங்கள் கரெக்டாக வச்சுருந்தா இந்த வெள்ளத்தில் வந்த தண்ணி அங்கே போய் நின்றுருக்கும் போது ஊருக்குள்ளே வந்திருக்காது. அதுக்கு போக்கிடம் இல்லாத இடம் போது வந்துடுச்சு. இப்போ சென்னையிலையும் இதே பிரச்சனை தான் இருக்கிறீங்களா? சென்னையில் அடிக்கடி நாங்கள் வந்து தண்ணியில் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ சென்னை வெள்ளத்தை பற்றி பேசுகிறோம்ல, இப்போ என் ஊர் நாடியம், 30 விவசாயம் நடக்கிற இடம், கிராமம். எங்கள் ஊர்லேயே எப்படின்னா, இப்போ லாஸ்ட் ஒரு 30 வருஷத்தில் எப்படி மாறிச்சுன்னா, எல்லா வீட்டு வாசல்லையும் ஒரு வாய்க்கால் இருக்கும். ஊரில் வீட்டில் பெய்கிற மழை அந்த வாய்க்காலில் ஓடி குளத்துக்கோ கம்மாய்க்கோ தோட்டத்துக்கு முன்னாடி இருக்கும் தண்ணி பெய்யும். இதான் அமைப்பு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 2 வீலர் வந்துச்சு, ஒரு பலகை மாதிரி போட்டு அந்த வாய்க்கால் மேலே வண்டியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ கார் வந்துடுச்சு, ஒரு பாலம் மாதிரி போட்டு அந்த அமைப்பு மாறுது. ஒரு சில இடத்துல கீழே தூம்பு போடுறாங்க, அந்த சிமெண்ட் பைப்பு. ஒரு சில இடத்துல அப்படியே அடைச்சி போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம சென்னை வெள்ளம் பற்றி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு 2 நைட்டு மழை பெஞ்சிச்சுன்னா இவ்வளோக்கு தண்ணி நிற்கும். போக்கடை இல்லாமல் அடைச்சி வச்சுருக்காங்க. அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கேயுமே. அதான் இங்கே கரெக்டான ட்ரைனேஜ் சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நிறைய விஷயம் சரி பண்ணும். இங்கே சென்னையுடைய அடிப்படை சிக்கல், இப்போ இவங்க 4000 கோடி 5000 கோடிலாம் போடுறாங்க. அந்த 4000 கோடி முதல்ல வேற தூக்கிட்டு போயிடுது. இந்த மாதிரியான சூழலுக்கு நடுவில் இந்த பிரச்சனைக்கு, சென்னையுடைய மக்களுடைய இந்த நீர் தேங்குற இந்த பிரச்சனைக்கு தீர்வாக என்னதான் இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து அந்த நீர்நிலைகளை சரி பண்ணுறதுன்னு. இங்கே எல்லா இடமே நீர்நிலையாக இருந்த இடம் தான். அதுவும் சென்னை ரொம்ப அற்புதமான இடம். ஆமாம், அவ்வளோ சுற்றி வந்து செங்கல்பட்டு மாவட்டம் தான் தமிழ்நாட்டிலே அதிக நீர்நிலைகள் இருந்த இடம். இல்லை, சென்னையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நதிகள் ஓடுற அழகான பகுதி, கரெக்டான ஃப்ளோவில் இருந்தது தான். ப்ளஸ் அந்த அமைப்பு மாறிடுச்சு, அந்த வரத்து வாய்க்காலுக்கும் இதுக்குமான அமைப்பு மாறிடுச்சு, ஸ்லோப்பு மாறிடுச்சு, ட்ரைனேஜ் சிஸ்டம் மாறிடுச்சு. ஸோ பெய்கிற மழை போகிறதுக்கு இடம் இல்லாமல் வீடுகளுக்குள்ளே தேங்கி நிற்கிது.
ஸோ அது கரெக்டான ட்ரைனேஜ் சிஸ்டம் கீழே கொண்டு போயிட்டு பாதாள சாக்கடை மூலயமா கொண்டு போனோம் அப்படின்னா ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து இங்கே இருக்க இந்த சதுப்பு நில காடுகளையும் மற்ற இடங்களையும் சரி பண்ணிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் பேசிக்கான ட்ரைனேஜ் சிஸ்டமே இங்கே ஒரு சில இடத்துல இந்த ரோட்டுக்கு மேலே தானே இருக்குது, மேடாக தானே இருக்குது, அது கொஞ்சம் பள்ள மாதிரி அமைச்சு அதை ஏதோ ஒரு இதில் மூடி வச்சு கரெக்டான ரோடு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா தண்ணி கீழே போகும். ஸோ இதில் அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் வந்து மேலே அந்த மேன்ஹோல் போட்டு வச்சுருக்கிறதுனால அதில் போயிட்டு நிறைய பேருக்கு வந்து இடுப்பு பிரச்சனையிலேருந்து பேக் போன் பிரச்சனையிலேருந்து எல்லாம் வருது அப்படிங்கிறேன். இது பேசிக்கான விஷயம். கரெக்டான டைம்லேயும் வேலை பார்த்து வச்சுக்கணும். இப்போ மழை பெஞ்சு வேலை பார்க்குறது வேற, மழைக்கு முன்னாடி இல்லாத காலத்துலேயே அது வருமுன் காப்போங்கிறது தான். கரெக்டான விஷயங்களை சரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் மழை காலத்தையும் ஃபைட் பண்ண முடியும், வறட்சியையும் ஃபைட் பண்ண முடியாது. தமிழ்நாட்டோடைய அரசியலில் இந்த இயற்கை சார்ந்து பேசிய பெரியவர்கள் வந்து நம்மாழ்வார் மாதிரியான ஆட்கள் எல்லாருமே வந்து இதாயிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து இதை வந்து அரசியல் ரீதியாக ஒருத்தர் முன்னெடுத்துக்கிட்டார், சீமான் அண்ணன். அவர் மாடுகள் சார்ந்த மாநாடு, மரங்கள், கடல்லம்மா மாநாடு அப்படின்னு நீர் சார்ந்தது அப்படின்லாம் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு தரப்பு வந்து இவர் வேலை விட்டு இல்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு பேசுகிறாங்க. மாடுகள் ஓட்டு போடுமாறுலாம் கேட்குறாங்க. இப்போ சீமான் அவர்கள் இந்த இயற்கை சார்ந்த இந்த முன்னெடுப்புகளாக ஒரு மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்காருல்ல, இதை நீங்கள் இந்த மாதிரியான பணிகள் செய்கிறதுனால இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலாக பெரிய விஷயம்ண்ணே. ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து இப்போ நமக்கு தெரியும் இதெல்லாம் எடுத்தால் பேசுபொருளாகும், கேளிக்கையாகும்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி எடுக்குதுங்கிறது பெரிய விஷயம். அது ஒரு அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக இயங்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இதை அவங்க இந்த நேரத்தையோ இதையோ வேறு எதுக்கோ போட்டு போயிடலாம். இதெல்லாம் தாண்டி இதை கொண்டு போடுறாங்கிறதுக்கு பெரிய ஒரு இது வேணும், மனதைரியம் வேணும். ரெண்டாவது, எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், என்னோட எல்லா கட்சி ஆட்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நான் முழுக்க வாலண்டியர்ஸ் கூட தான் பயணிக்கிறேன். ஸோ இதில் எனக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து மரக்கன்று வைக்கணும், ஏரி குளங்கள் சரி பண்ணணும், வாலண்டியர்ஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு வர்றது நாம் தம்பிமார்கள் தான். ஏன்னா அந்த உணர்வு சூப்பராக இருக்கும். நான் இல்லை இது நான் இவங்க வந்த ஒன்று இப்போ ஐயா பெரியவர் நம்மாழ்வார் அவர்களுடைய வரவுக்கு பிறகு ஒன்று, அடுத்ததாக அது தேர்தல் அரசியலில் நாம் தமிழருடைய வரவுக்கு பிறகுமே பசங்கிட்ட வந்து ஒரு இயற்கை சார்ந்த அதுதான் ஊர் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு வந்து பனைமரத்தை எடுத்துக்கோங்க, நீர் மேலாண்மை எடுத்துக்கோங்க, தற்சார்புகள், இந்த மாதிரி வார்த்தைகளே நிறைய பேருக்கு வந்து இவரை வச்சு தான் தெரியும். அதே நம்ம கேளிக்கையாக பேசுகிறாங்க, இதெல்லாம் தாண்டி கொண்டு போய் சேர்த்ததுன்னு ஒன்று இருக்குல்ல, பெரும்பங்கு அவருக்கு இருக்குண்ணே. அது நான் 100% அதுதான் உண்மை. அது எத்தனை பேர் மறுத்து அது கிண்டல் பண்ணாலும் அதுதான் உண்மை. அதுக்கே ஒரு பெரிய கட்ஸ் வேணும்ண்ணே. அவங்க வந்து தேர்தலில் ஜெயிக்கிறாங்க வர்றாங்க, இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பேசுறதுக்கு வேணும். அந்த இதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச இந்த நாம் தமிழரில் இருக்கிற அந்த வாலண்டியர்ஸோட உணர்வு வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு மரக்கன்று வைக்கிறதுக்கு ஒரு லேபர்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்து வைக்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க எத்தனை 100 குழி எடுக்கணுமா எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்கள்ட்ட கொடுத்தா இப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே யாரையோ கூட எடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒரு செலவு நான் அவங்களுக்கு பண்ணணும். ஒன்று இப்போ சாப்பாடு இது பண்ணணும், அண்ணே இது பண்ணுறோன்னே அது அப்படி ஏதோ ஒன்று இருக்குது. இவங்க வராங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே நம்மளை இது பண்ண விட மாட்டாங்க. அந்த வேட்கை இருக்கு, அவங்க உணர்வோட எடுத்து பார்ப்பாங்க, சூப்பராக பார்ப்பாங்க. இதை தாண்டி நமக்கே நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் உணர்வுபூர்வமாக அதை வந்து சூப்பராக இருக்கும். உணர்வுபூர்வமாக அப்புறம் வந்து நல்லா இருக்கும், அந்த தொடர்பு சூப்பராக இருக்கும். என்னை வந்து அவங்களோட ஒரு இதாகவே எடுத்துக்குவாங்க. இப்போ மற்ற இது கூட நீ இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு இது வரும், கேள்வி வரும். நீ ஏன் எங்கள் கட்சிக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வரும். ஏன்னா நம்ம எந்த கட்சி சார்பாக இல்லாததுனால நம்ம பொதுவான ஆளே நம்ம இயற்கை சார்ந்த பணிகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணிகளை வந்து ஒன்றா அரவணைச்சு இது பண்ணிக்குவாங்க. அது நல்லா இருக்கும். இது மாதிரி அது இல்லாமல் அவங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள்லேயே நீங்கள் பரவலாக எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள் சுத்தம் முடிஞ்ச பிறகு அதை வந்து சுத்தப்படுத்தி அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கான தடமே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போவாங்க. அது அவங்களுடைய சிறப்பாக வச்சு பிடிக்காதவங்க கூட சொல்லுவாங்க. ஆமாம், நாம் தமிழரையும் சீமானையும் பிடிக்காதவங்க கூட அதை சொல்லுவாங்க. ஆனால் சீமான் அவர்கள் மீது கூட பலருக்கும் விமர்சனம் இருந்தாலும் கூட இந்த தம்பிமார்கள் மீதுடைய இந்த பயணங்கள் அவங்களுடைய பணிகள் இருக்குல்ல, அதை யாருமே குறைச்சி சொல்ல மாட்டாங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்கும். அது வந்து நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும் வர்றவங்களுக்கு, அந்த எதிர்பார்ப்பு அங்கே இருக்காது. அதில் வருவாங்க, அவங்க வேலை என்னமோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னமோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அந்த இது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து மற்ற எல்லா கட்சிகளும் நாம் தமிழர் மட்டும் இல்லை, எல்லாருமே பேசணும். மற்ற விஷயத்த பேசுறதுக்கு மற்ற விஷயத்த பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்குது. இப்போ வந்து நான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு சொல்ல வரல, நமக்கு வந்து இந்த
உனக்கு ஏதோ மனசு சரியில்லையா ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வா ம். அப்படின்னு கோயிலுக்கு அடுத்து குளங்கிற பேர் வரும். ஆ. நம்ம சொல்லாடல்லே அப்படிதான் வரும். ஆமாம். இப்போ இங்கே கோயிலை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஊரில் நிறைய பேர் பண்ணிக்கிறோம். குளத்தை பார்த்துக்கிறது யார் இருக்காங்க? கோயிலுக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் குளத்துக்கு கொடுங்கன்னு சொல்லலை. கோயிலுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு கொஞ்சம் குளத்துக்கும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை, நிறையா இது நல்லா இருக்கும். ஏன்னா தண்ணியை நம்பி நம்ம மட்டும் இல்லை, எல்லா உயிரினமும் அதை நம்பி தானே இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டோன்னா நல்லா இருக்குங்கிறது தானே என்னோட. ரொம்ப நன்றி. உங்களுடைய பயணம் சிறக்கட்டும். வாழ்த்துக்கிறேன். தேங்க்ஸ்.